அடிப்படை சட்டங்கள், ஆவணங்கள் பற்றி தெரிந்து கொள்ள வின் லா சேம்பர் யூடியூப் சேனலை பாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அனைவருக்கும் வணக்கம். ஏபிபி எக்ஸாம்ஸ் ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஃபார்முலா எல்லா செக்ஷன்ஸும் பேர் ஆக்டு செக்ஷன்ஸ் ஃபுல்லாக எல்லாமே படிச்சுக்கிட்டால் போதுமானது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் இப்போ நம்ம வந்து ஒரு பெரிய டெக்ஸ்ட்டோ ஒரு கமெண்ட்ரியோ எடுத்து வச்சு நம்ம பார்க்குற மாதிரி இல்லை. என்னென்ன ஆக்டில் பேர் ஆக்டில் என்ன செக்ஷன்ஸ் இப்போ ப்ரிலிம்ஸ் நம்ம கிளியர் பண்ணுறதா இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன செக்ஷன் என்ன சொல்லுது அந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட்ஸில் நீங்கள் வந்து மெயினாக ஒவ்வொரு எல்லா ஆக்டும் பார்த்தா அரௌண்ட் 10 to 15 செக்ஷன்ஸ் தான் இருக்குது. அதில் என்னென்ன செக்ஷன்ஸ்லாம் நமக்கு அவசியமாக ஒரு கேள்வியாக வரும் அப்படின்ற மாதிரி ஒரு அனலிட்டிக்கலாக ஒவ்வொரு செக்ஷன்ஸை ஒரு ஜென்ரல் கோத்ரூ பண்ணிவிட்டு, இந்த கிளாஸை நீங்கள் வந்து புதுசாக உங்களுக்கு தெரியாததாக ஒரு இன்னோவேட்டிவாக எடுத்து கொண்டு வந்தோ இல்லை ஒரு வித்தியாசமான இன்டர்பிரேஷனோ இல்லாமல் லிட்ரலாக என்ன செக்ஷன்ஸ் இருக்குது அந்த செக்ஷன்ஸை நம்ம ஒரு கோத்ரூ பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்காங்க. ஏன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போ ஏபிபியாக இருக்கவங்க எல்லாருக்குமே கேட்கும்போது அவங்க சொல்கிறது ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த ஜுடிஷியல் சர்வீஸில் வர எக்ஸாம்ஸில் இருக்க அளவுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்காது. டைரெக்டாக உங்களுக்கு செக்ஷன் சொல்லிவிட்டு செக்ஷன்ஸை என்ன செக்ஷனில் என்ன ப்ரொவிஷன் வந்து எந்த செக்ஷனில் இருக்குது அப்படின்ற ஆப்ஷன்ஸில் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு சொல்கிறாங்க. நமக்கு எங்கே போனாலும் ஃபஸ்ட்டு ஆரம்பம் வந்து இந்த பாலப்பாடன மாதிரி கான்ஸ்டியூஷனை வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இப்போ ஒவ்வொன்றும் வந்து அதை மதர் ஆஃப் ஆல் லான்னு சொல்கிற மாதிரி கான்ஸ்டியூஷன் தான் பேஸை வச்சு தான் ஒவ்வொன்றா டெவலப் பண்ணுறாங்க. அப்போ அந்த கான்ஸ்டியூஷனை நம்ம மைண்டில் வச்சு போகும்போது அந்த ஆக்டோட ஆப்ஜெக்டை ஈஸியாக நம்ம வந்து ஃப்ரேம் பண்ணிடலாம். ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ் சொல்லும் போதும் கோல்டன் ட்ரையாங்கிள் சொல்லிவிட்டு மேனகா காந்தி கேஸ் வைக்கிற மாதிரி 14, 19, 21 இந்த 3 ஆஸ்பெக்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப எலாபரேட்டாக இருக்கும். ஒரு பேசிக்காக இந்த ஒரு கார்னர் வச்சுக்காங்க கோல்டன் ட்ரையாங்கிளில் இதை வச்சுட்டு, இப்போ நம்ம ஏதாவது ஒரு 2 லா எடுக்கிறோம். இன்றைக்கி வந்து நமக்கு மார்டியர்ஸ் டே வந்தது, அகெயின்ஸ்ட் அன்டச்சபிலிட்டி நமக்கு வந்து ஒரு பிளெட்ஜ் எடுக்கிறதுக்கான ஒரு டைரக்ஷனாக ஹானரபிள் ஹைகோர்ட்டில் கொடுத்துருந்தாங்க. அப்போ நம்ம இதில் எடுக்கும்போது ஒரு 2-3 ஆக்ட், நிறையா சென்ட்ரல் ஆக்ட் ஸ்டேட் ஆக்ட் இருக்கும்போது நம்ம இன்றைக்கி டிஸ்கஷனில் ஒரு 2-3 மைனர் ஆக்ட்ஸ் எடுக்கலாம். அப்படின்னா இந்த டேயும் கன்சிடர் பண்ணிவிட்டு ஒரு ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டு, அப்புறம் சிவில் ரைட்ஸ் ஆக்டு, அப்புறம் ஹியூமன் ஹராஸ்மெண்ட், இந்த 3 ஆஸ்பெக்டை வந்து ஒரு ஜென்ரல் அவுட்லைன் மாதிரி நம்ம டிசைட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுக்கு ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்றத வந்து கன்வென்ஷன்லேருந்து பண்ணுறதுக்கு முன்னாடி, எனாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கான்ஸ்டியூஷனில் இந்த 3 ஆர்டிகல்லையும் ரொம்ப எலாபரேட்டாகவே சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ஸில் நிறையாவே சொல்லிட்டு வந்திருக்காங்க. அதனால் இந்த ஹியூமன் ரைட்ஸுன்றதில் இப்போ 3 மாதிரியாக ரைட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று கான்ஸ்டியூஷனல் ரைட்டு, அடுத்தது கான்ஸ்டியூஷன் ரைட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸை வச்சுக்கோங்க. அடுத்து ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டில் ஹியூமன் ரைட்ஸ்னு ஒரு டெஃபினேஷன் சொல்கிறாங்க. அப்புறம் சிவில் ரைட்ஸ்னு ஒரு டெஃபினேஷன் சொல்கிறாங்க. அப்போ இந்த 3த்தையும் ஒரு பேசிஸ் வச்சுட்டு இன்னைய டேட்டில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த 3 ப்ரொவிஷன்ஸ் ஒண்டி பார்த்துப்போம். ஆர்டிகல் 14 எடுத்துக்கிட்டிங்கன்னா, the state shall not deny to any person equality before the law or equal protection of law within the territory of India. அடுத்தது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா protection of certain rights regarding freedom of speech, article 19ல all citizens shall have the right freedom of speech and expression to assemble peacefully and without arms, to form association or unions, to move freely throughout the territory of India, to reside and settle in any part of the territory of India. அடுத்து no person shall be deprived of his life or personal liberty except according to procedure established by law. இந்த 3 கோல்டன் பிரின்சிபல்ஸும் இப்போ நம்ம ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் செக்ஷன் 2D டெஃபினேஷனில் வருது. ஹியூமன் ரைட்ஸ் டெஃபினேஷனும் இதில் வந்து நம்ம ஆர்டிக்கலில் எப்படி பிரித்து சொல்லியிருக்காங்களோ அது 3மே வந்து உங்களுக்கு செக்ஷன் 2Dயில் ஒரு கிளஸ்டராக கொடுத்த மாதிரி இருக்கும். செக்ஷன் 2D என்ன டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, ஹியூமன் ரைட்ஸ் மீன்ஸ் தி ரைட்ஸ் ரிலேட்டிங் டு லைஃப், லிபர்ட்டி ஆர்டிகல் 21ல் வந்துருச்சு, ஈக்குவாலிட்டி ஆர்டிகல் 14ல் வந்துருச்சு, அண்ட் டிக்னிட்டி ஆஃப் தி இண்டிவிஜுவல். இந்த டிக்னிட்டி ஆஃப் த இண்டிவிஜுவலில் நம்ம ஆர்டிகல் 19 எல்லா ஆர்டிகல்லையும் அது வந்துடும். ஈக்குவாலிட்டிலையும் வந்துடும், லைஃப் அண்ட் லிபர்ட்டி 21ல் வரும், 19லையும் வரும். டிக்னிட்டி ஆஃப் த இண்டிவிஜுவல் கேரண்டட் பை தி கான்ஸ்டியூஷன். இது இந்த 3 ஆர்டிகல் ஆர் எம்பாடிட் இன் தி இன்டர்நேஷ்னல் கவர்னன்ஸ் அண்ட் என்ஃபோர்ஸபிள் இன் இந்தியா. அப்போது 2 ஆஸ்பெக்ட்ஸில் நம்ம வந்து ஹியூமன் ரைட்ஸை வந்து நமக்கான கான்ஸ்டியூஷனில் சேவ்கார்ட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து உங்களுக்கு ஆப்ஜெக்ட் என்ன சொல்கிறாங்க, 2Fல இன்டர்நேஷ்னல் கவர்னன்ஸ்னு சொல்கிறாங்க.
டெஃபினிஷன் கிளாஸில் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் 1993 நம்ம 2 கிளாஸ் பார்க்கணுன்னா ஒன்று 2D எடுத்துக்கலாம், அடுத்து 2F எடுத்துக்கலாம். 2D இப்போ நம்ம பார்த்த மாதிரி ஆர்டிகல் கான்ஸ்டியூஷன்ஸில் நமக்கு வந்து இந்த 3 கோல்டன் ட்ரையாங்கிள் ஆர்டிகல்ஸில் கவர் ஆகிருச்சு. ஹியூமன் ரைட்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸை வந்து பிரித்து நம்ம கான்ஸ்டியூஷனில் சொல்லி வந்திருக்காங்க. இப்போ இந்த ஆக்ட் எதுக்காக தனியாக நமக்கு எனாக்ட் பண்ண வேண்டிய அவசியம் வந்துருச்சு? ஆல்ரெடி நமக்கு கான்ஸ்டியூஷன் எனாக்ட் பண்ணி கொடுத்தாச்சு. சப்சிக்வெண்ட்டாக எதுக்கு ஹியூமன் ரைட்ஸ் நமக்கு வந்து ஒரு தனியாக வர ஆக்ட் வந்து அது கான்ஸ்டியூஷன் எனாக்ட் பண்ணி அபவுட் ஒரு 4 டிகேட்ஸ்க்கு அப்புறம் வருது அப்படின்னா, நம்ம வந்து இந்த இன்டர்நேஷ்னல் கவர்னன்ட் ஆன் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் அண்ட் தி இன்டர்நேஷ்னல் கவர்னன்ட் ஆன் எக்கனாமிக், சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் ரைட்ஸ் adopted by the General Assembly of United Nations on 16/12/1966. இது உங்களுக்கு செக்ஷன் 2Fல சொல்கிறாங்க. அண்ட் such other covenant or convention adopted by the General Assembly of the United Nations as the central government may by notification specify. அப்போது நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் லாவில் என்னென்ன ஷரத்துகளுக்கு ஆஸ் அ ஹியூமன் இன்டர்நேஷ்னலாக எல்லா ஹியூமனுக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறோமோ அதை நம்ம நாட்டில் என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு அப்பார்ட் ஃப்ரம் கான்ஸ்டியூஷன் ஸ்பெஷல் எனாக்ட்மெண்ட் இஸ் ரிக்வயர்டு. அதனால் இதை எனாக்ட் பண்ணுறாங்க. அந்த ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் உங்களுக்கு இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த நேஷ்னல் கமிஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அதை வந்து உங்களுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது வந்து ஒரு மெயின் ஆப்ஜெக்டாக இருக்காங்க. அப்போ 2 கேட்டகரியாக பிரிச்சுக்காங்க. ஒன்று நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், அடுத்து வந்து ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். அப்போ மொத்த ஆக்ட்டுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 8 சாப்டரில் இருக்குது. அரௌண்டு 43 செக்ஷன்ஸ் தான் இருக்குது ஒரு சின்ன ஆக்டில். அதில் உங்களுக்கு நார்மலாக இன்ட்ரொடக்ஷன், அப்புறம் டெஃபினிஷன் கிளாஸஸ் போக அந்த ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பவர்ஸ் ஆஃப் தி கமிஷன் அதே மாதிரி 2 பக்கம் பேரலா போட்டுக்கலாம். எப்படி நீங்கள் கான்ஸ்டியூஷன் படிக்கும்போது பிரசிடெண்ட் ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் கவர்னரை போடுறீங்களோ, அது மாதிரி சுப்ரீம் கோர்ட் ஒரு பக்கம் ஹைகோர்ட் போடுறீங்களோ, இப்படி படிச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு போர்ஷன் நீங்கள் படிக்கும்போதே சைமல்டேனியஸாக அடுத்த போர்ஷன் எப்படி யூனியன் லிஸ்ட் நீங்கள் படிக்கிறீங்களோ அதே மாதிரி ஸ்டேட் லிஸ்ட் உங்களுக்கு கவர் ஆகிடும். இப்போ இதில் நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 21லேருந்து 29 வரைக்கும் வருது. அதே மாதிரி சென்ட்ரல் கமிஷனை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக அந்த ஆக்டில் கமிஷன் டிஃபைன் பண்ணுறதே வந்து நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனை தான் சொல்லி டிஃபைன் பண்ணுறாங்க. அதில் உங்களுக்கு வந்து செக்ஷன் 3 to 11 வந்துடுது. இப்போ ரெண்டுமே கம்பேரிட்டிவாக நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு யாரெல்லாம் அந்த கமிஷனில் மெம்பர்ஸாக இருப்பாங்க, அந்த மெம்பர்ஸ்க்கு வந்து எப்படி அப்பாயிண்ட் பண்ணுறாங்க, அவங்களோட டேர்ம் என்ன, அவங்க எப்படி வந்து என்ன பண்ணலாம், அவங்கள வந்து ரிசைன் பண்ணலாம், அந்த கமிஷன்லேருந்து அவங்கள எப்படி ரிமூவ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு 4 இன்க்ரீடியன்ஸ் தான் கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும், கான்ஸ்டியூஷன் ஆஃப் தி கமிஷனை பொறுத்த வரைக்கும். இப்போ செக்ஷன் 3 பொறுத்த வரைக்கும் நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் சொல்கிறாங்கன்னா சேர்பர்சன் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ், மோஸ்ட்லி ஆக்டில் எனாக்ட் பண்ணும்போது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா பேட்டர்ன் அண்ட் சீஃபாக சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஸ்டேட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹானரபிள் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் தி ரெஸ்பெக்டிவ் ஹைகோர்ட்ஸ். அடுத்து மெம்பரில் வந்து அங்கே ஒரு சிட்டிங் ஆர் ரிட்டையர்டு ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் குட் பி எ மெம்பர், ஷுட் பி எ மெம்பர். அதே மாதிரி இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஹைகோர்ட்டோட சிட்டிங் ஆர் ரிட்டையர்டு ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆர் அ சிட்டிங் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் வித் மினிமம் 7 years எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம எதை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனை பொறுத்த வரைக்கும் ஈவன் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் குட் பி எ மெம்பர். அதுபோக 2 பேருக்கு வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மேட்டர் ரிலேட்டிங் டு ஹியூமன் ரைட்ஸ் நாலேஜோ அவங்களுக்கு ப்ராக்டிக்கலாக ஹியூமன் ரைட்ஸ் இருந்ததுன்னா இந்த சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர்ஸ் இந்த மாதிரி இந்த ஃபீல்டில் எக்ஸ்டிங்விஷ்டாக இருக்கவங்க நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் 2 பேர் இருக்கலாம். அதே ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் இருக்கலாம். அதுபோக செக்ஷன் 12 வந்து உங்களுக்கு பியிலேருந்து என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் பண்ணலாம் நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ஸ் ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாங்க. அந்த லிஸ்ட்டு நம்ம வாசிப்போம். அந்த ஃபங்க்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நேஷ்னல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸோட சேர்பர்சன், நேஷ்னல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸோட சேர்பர்சன், அப்புறம் நேஷ்னல் கமிஷன் ஃபார் உமன், இந்த 3 கமிஷனோட சேர்பர்சன் வந்து டீம்டு மெம்பர் ஆஃப் நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். இப்போ இந்த ஆக்டிலோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ஒருத்தங்களுக்கு ஒரு ப்ரொவிஷன்ஸை கொடுத்துட்டாங்க, இந்த ஃபோரம் கொடுத்துட்டாங்க, ஒரு ரெமெடி மெஷராக வந்து இவங்கள தான் நீங்கள் அணுகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா நம்ம பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் ஹியூமன் ரைட்ஸ் கோர்ட்ஸ்னு சொன்னால் செஷன்ஸ் கோர்ட். நம்ம கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் ஹானரபிள் பிடிஜே கோர்ட் தான் வந்து ஹியூமன் ரைட்ஸ் கோர்ட்டுன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி இப்படி ஒரு கோர்ட் ஏற்கனவே செயல்பட்டுருக்கு. அதுபோக கான்ஸ்டியூஷனல் ரைட்டுக்கெல்லாம் ப்ரீச்சஸுக்கெல்லாம் ரெமெடிக்கே நமக்கு ஆர்டிகல் 226 ஹானரபிள் ஹைகோர்ட் இருக்குது, 32 ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட் இருக்குது. இப்படி இருந்தாலும் இவங்களோட என்கொயரி வந்து பேரலாக போகலாம். இது வந்து இட் வாண்ட் அமௌண்ட்ஸ் டு இன்டர்ஃபியரிங் வித் ஆர் என்னது டபுள் என்கொயரியோ டபுள் ஜிஆர்டியோ வராது.
அந்த கான்செப்டில் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ஸோட என்கொயரி போகலாம் அப்படின்றதையும் இந்த ஆக்டில் ஸ்பெசிஃபை பண்ணி சேஃப்கார்ட் பண்ணிடுறாங்க. அப்போ இந்த செக்ஷன் 321 இந்த 2 ஆஸ்பெக்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மெம்பர்ஸ் வந்து மேக்ஸிமம் ஸ்லாட் எத்தனை மெம்பர் அப்படின்றத சொல்ல, ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் பேட்டர்ன் இன் சீஃப், மெம்பர் ஆஃப் தி ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அடுத்த மெம்பர், அண்ட் 2 மெம்பர்ஸ் வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஹியூமன் ரைட்ஸ். இதில் 4 பேர் வந்துடுறாங்க. அப்புறம் டிஃபேக்டோ மெம்பர் வந்து உங்களுக்கு ஒரு 3 பேர் இருக்கலாம். நேஷனல் சேர்பர்சன் ஆஃப் நேஷனல் கமிஷன் ஃபார் உமன், ஃபார் ஷெட்யூல்ட் ட்ரைப், ஃபார் மைனாரிட்டிஸ். அப்போ இங்கே ஒரு 7 பேர் கணக்கு சொல்கிறாங்க. ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனை பொறுத்த வரைக்கும் சீஃப் ஜஸ்டிஸ் பேட்டர்ன் இன் சீஃப், அப்புறம் சிட்டிங் ஜட்ஜ் ஆர் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் ஹேவிங் 7 years எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் 1 மெம்பர். அப்போ ஒரு 3 பேர் இருக்க மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் செக்ஷன் 4ல் இதோட இம்பார்ட்டன்ஸ் எப்படி சொல்கிறாங்க, ஹியூமன் ரைட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் எப்படி சொல்கிறாங்கன்னா, அப்பாயின்மெண்ட் ஆஃப் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் மெம்பர் இஸ் பை த வாரண்ட் issued by the president. In case of state human rights commission member na is by a warrant issued by the governor. அப்போ அந்த வாரண்ட்டில் அவங்க இஷ்யூ பண்ணுறாங்க. ஒரு கவர்னர் வந்து ஒரு போஸ்ட்டுக்கு எப்படி ஹானரபிள் ஹைகோர்ட் ஜஸ்டிஸ் அப்பாயின்ட் பண்ணுறாங்களோ, எப்படி ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் அப்பாயின்ட் பண்ணுறாங்களோ, அதே அளவுக்கு இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. பிகாஸ் நம்ம சொசைட்டியில் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் வந்து ஹியூமன் ரைட்ஸோட வேல்யூ எவ்வளோ இருக்கணும், அதை வந்து நம்ம இந்த எக்ஸிக்யூட்டிவில் இருக்க டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி அவங்க வந்து இதை வந்து பர்சனலாக கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படி அவங்க வாரண்ட் இஷ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி கமிட்டி ஷுட் ஹவ் அப்ரூவ்டு தட். அந்த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் சேர்மனாக ஒருத்தங்க வரணும்னா, அதாவது மெம்பராகவே ஒருத்தங்க வரணும்னா, அவங்க நேம் ஷுட் ஹவ் பீன் கன்சிடர்ட் பை தி கமிட்டி. அந்த கமிட்டியில் யாரெல்லாம் இருக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர், அடுத்து அந்த கமிட்டியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லோக்சபா ஸ்பீக்கர், அப்புறம் ஹோம் அஃபேர்ஸ் மினிஸ்டர் இருக்கணும், லோக்சபா ராஜ்யசபாவில் லீடர் ஆஃப் ஆப்போசிஷன்ஸ் வரணும், அப்புறம் டிப்டி சேர்மன் ஆஃப் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ். மொத்தம் இத்தனை மாதிரி, அதாவது ரூலிங் பார்ட்டி, ஆப்போசிஷன் பார்ட்டி, அப்புறம் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இருக்க 2 ஸ்பீக்கர்ஸுமே இதில் மெம்பராக இருக்கணும். அண்ட் த பிரைம் மினிஸ்டர் அண்ட் ஹோம் மினிஸ்டர் ஷுட் பி தி மெம்பர். இன் கேஸ் ஆஃப் அப்பாயின்மெண்ட் ஆஃப் அ சிட்டிங் ஜட்ஜ், இப்போ ஒரு சிட்டிங் ஹைகோர்ட் ஜட்ஜோ இல்லைனா சிட்டிங் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜையோ மெம்பரை அப்பாயின்ட் பண்ணணும்னா வித்தவுட் தி கன்சல்டேஷன் ஆஃப் தி ஹானரபிள் சீஃப் ஜஸ்டிஸ் தே கான்ட் அப்பாயிண்ட். இதில் என்ன ஒரு கிளாஸ் சொல்கிறாங்கன்னா, இத்தனை போஸ்ட் இருக்கும்போது ஒரு ஆஃபீஸர்ஸ் வந்து வேக்கண்ட்டாக இருக்குது, அதனாலே அந்த கமிட்டி வந்து ஒரு நேமை ப்ரொப்போஸ் பண்ணால் அது வந்து டீஃபங்க்ட் ஆகாது, அந்த ப்ரொப்போசல் வந்து வாய்டாக வராது. அதனால் ஒரு போஸ்ட் இல்லைனாலும் மற்றவங்க இருந்து ஒரு கம்யூனிட்டியில் யுனானிமஸாக பேரை செலக்ட் பண்ணாங்கன்னா இது வரும். இப்போ இந்த ஆஸ்பெக்ட் நீங்கள் படிக்கும்போது இப்போ யாரெல்லாம் அந்த போஸ்ட்டில் இருக்காங்க அப்படின்றத பார்த்துங்க. இப்போ ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனை பொறுத்த வரைக்கும் ஹானரபிள் ஜஸ்டிஸ் வி ராமசுப்ரமணியம் ஆட்சிக்கு வந்து இப்போ அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க இருக்காங்க. அதனால் கரண்ட் ஈவெண்ட்ஸில் நீங்கள் கேட்கும்போது, ஜிகே கேட்கும்போது இது ரிலேட்டடாக என்ன வருது அப்படின்ற ஆஸ்பெக்ட் பார்த்துக்கோங்க. இப்போ ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனை பொறுத்த வரைக்கும் அப்பாயின்மெண்ட் வந்து பை தி வாரண்ட் இஷ்யூட் பை தி கவர்னர். இங்கே யாரெல்லாம் கமிட்டியில் இருக்காங்க, ப்ரையர் அப்ரூவல் கொடுக்குற கமிட்டியில் இருக்காங்கன்னா, சீஃப் மினிஸ்டர் இருப்பார், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஸ்பீக்கர் இருப்பார், எங்கெங்கெல்லாம் மேல் சபை இருக்கும், லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருந்தாலும் எல்லா ஸ்டேட்லேயும் இல்லைன்னும் போது எந்தெந்த ஸ்டேட்டில் இருக்காங்களோ அந்த கவுன்சிலோட சேர்மன் ஸ்பீக்கர் அவர் ஒரு மெம்பராக வருவார். அப்புறம் 2 கவுன்சிலர் ஸ்டேட் கவுன்சிலும் இருந்ததுன்னா அதோட லீடர் ஆஃப் ஆப்போசிஷன், அதே மாதிரி சட்டசபை இருந்ததுன்னா சட்டசபையோட லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் எல்லோரும் இதில் மெம்பராக இருந்து அவங்க வந்து அப்ரூவ் பண்ணணும். அதே மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ், சிட்டிங் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜையோ சிட்டிங் ஹைகோர்ட் ஜட்ஜையோ கமிட்டி மெம்பராக அப்பாயின்ட் பண்ணுறாங்க, கமிஷனில் மெம்பராக அப்பாயின்ட் பண்ணுறாங்கன்னா ஹானரபிள் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் த கன்சர்ன் ஸ்டேட் ஷுட் பி கன்சல்டட் ப்ரேயர் டு சச் அப்பாயின்மெண்ட். இந்த அப்பாயின்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பீரியட் ஆஃப் 5 years பீரியட், 5 years பீரியட் அண்ட் தேர் அப்பாயின்மெண்ட் ஷுட் நாட் எக்ஸீட் தி மேக்ஸிமம் ஆஃப் 70 years. அவங்களோட குவாலிட்டி 5 years அவங்க வந்து அப்பாயின்ட் பண்ணதில் இருந்து 70 years அவங்க அந்த இன்பிட்வீன் பீரியடில் கிராஸ் ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து 70க்கு அப்புறம் தே குட் நாட் கண்டினியூ. அதுக்கு முன்னாடியே அவங்க ஏதாவது போகணுன்னா பிகாஸ் ஆஃப் ஏஜ் கன்சர்ன், அவங்க வந்து இன்ஃபர்ம் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு ஃபீல் வந்ததுன்னா, அவங்க ஏஜ் ரீசன்ஸ்க்காக ஃபர்தராக அந்த ஃபங்க்ஷன்ஸ் அவங்க எக்ஸிக்யூட் பண்ண முடியாது அப்படின்னு இருந்ததுன்னா தே குட் பி ரிமூவ்டு. இது ரெண்டு கேஸுக்குமே காமனாக இருக்கும். அது போக அவங்க தே themselves could resign தி போஸ்ட். இப்போ இதில் ஒரு ப்ரைமாக என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் அவங்க வந்து ப்ரையாரிட்டியாக பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோன்னா செக்ஷன் 12 வந்து கொஞ்சம் டெப்த்தாக பார்த்துக்கலாம். செக்ஷன் 12 வந்து ஒவ்வொரு கிளாஸஸை வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக பார்த்துக்கலாம். செக்ஷன் 12 தான் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி கமிஷன் சொல்கிறாங்க. இந்த இடத்துல வந்து ஸ்டேட் கமிஷன், நேஷ்னல் கமிஷன் ரெண்டுமே இருந்தாலும் உங்களுக்கு டெஃபினிஷனை பொறுத்த வரைக்கும் செக்ஷன் 2C அவங்க சொல்கிற கமிஷன்னும் போது
கமிஷன் மீன்ஸ் தி நேஷனல் கமிஷன் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் கான்ஸ்டியூட்டட் அண்டர் செக்ஷன் 3. இதில் வந்து ஸ்டேட் கமிஷனுக்கு தனி டெஃபினேஷனோ ஹியூமன் ரைட்ஸ் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு தனி டெஃபினேஷனும் இல்லாமல் கமிஷன் அந்த ஆக்டில் எங்கெங்கெல்லாம் அவங்க மீன் பண்ணுறாங்களோ நேஷனல் கமிஷன் தான் அவங்க மீன் பண்ணுறாங்க. அப்போ உங்களுக்கு அந்த செக்ஷன் 12 வந்து இதில் ரொம்ப முக்கியமான செக்ஷனாக இருக்கும். அதில் சொல்லியிருக்க அனைத்து அல்லது ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் அவங்க செயல்படுத்தலாம். ஃபஸ்ட்டு தே ஹாவ் த பவர் டு டேக் அப் தி மேட்ரு. எங்கெங்கெல்லாம் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு அவங்க நாலேஜுக்கோ இல்லாட்டி அவங்களோட அட்டென்ஷனுக்கு வந்ததுனாலும் அவங்க தே தெம்செல்ஃப் குட் டேக் சூமோட்டோ ஆக்ஷன். இதுதான் ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ஃபங்க்ஷன் பவர். அப்புறம் விக்டிமாக இருக்கவங்களோ விக்டிம்காக எனி பர்சன் ஆன் பிகாஃப் ஆஃப் த விக்டிம் வந்து அவங்க வந்து என்ன பண்ணலாம், பெட்டிஷன்ஸை என்கொயர் பண்ணலாம். அதுபோக டைரக்ஷன் பை தி ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட் ஆர் பை தி ஹானரபிள் ஹை கோர்ட் தே குட் என்கொயர் இன்டு. அதில் ஃபஸ்ட்டு வந்து வயலேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆர் அபட்மெண்ட் தேர் ஆஃப். அடுத்து நெக்லிஜென்ஸ் இன் தி ப்ரிவென்ஷன் ஆஃப் சச் வயலேஷன் பை அ பப்ளிக் சர்வெண்ட். இப்போ இண்டிவிஜுவல்ஸ் ஒருத்தங்களே வந்து ஹியூமன் ரைட் வயலேஷன் பண்ணுறாங்கன்றது ஒரு ஆஸ்பெக்ட். ஒரு ஹியூமன் இன்னொரு ஹியூமனுக்கு அகேன்ஸ்டாக வயலேஷன் பண்ணுறது ஒன்று இருக்கும். அதை ப்ரிவென்ட் பண்ண வேண்டிய ஆப்ளிகேஷன்ஸ் நிறையா வந்து பப்ளிக் சர்வெண்ட்ஸ்க்கு இருக்கும். அவங்க அந்த விஷயத்தை வந்து ப்ரிவென்ட் பண்ணாமல் அவங்க சைலண்ட்டாக இருக்கிறதே கூட ஒரு விதமான அபட்மெண்ட். அந்த அபட்மெண்ட்டை கூட கவனம் வந்ததுன்னா அவங்க நடவடிக்கை எடுக்கலாம். அப்புறம் வந்து இந்த எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர் சொன்னால அந்த 3 கமிஷனோட சேர்பர்சன் சொன்னாலும் அவங்களோட ரோல் எதுலெல்லாம் வரும் அப்படின்னா இந்த செக்ஷன் 12B அந்த செக்ஷன் 12J வரைக்கும். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, intervene any proceedings involving any allegation of violation of human rights pending before a court with the approval of such court. இப்போ கோர்ட்டில் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு கேஸ் இருக்குது, ஒரு ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் சொல்லி ஒரு செஷன்ஸ் கோர்ட்லேயோ வேறு ஏதாவது ஒரு ஹைகோர்ட்லேயோ ஒரு கேஸ் காக்னிசன்ஸ் இருந்தால் அதே டைமில் இவங்களும் அதே நேரத்தில் இன்டர்வீன் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ இந்த ஆஸ்பெக்ட் நம்ம சொல்லும்போது செக்ஷன் 36 சேர்த்து பார்க்கலாம். மிஸ்லினியஸ் அப்படின்னு சொல்லி இக்னோர் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த வார்த்தை என்ன சொல்கிறாங்கன்னா, the commission shall not enquire into any matter which is pending before a state commission or any other commission duly constituted under any law for the time being in force. இப்போ நீங்கள் செக்ஷன் 12B பார்த்தீங்கன்னா நேஷனல் கமிஷனுக்கு என்ன பவர் கொடுக்குறாங்க, the commission shall intervene in any proceedings involving any allegation of violation of human rights pending before a court with the approval of such court. அப்போ நீதிமன்றத்திலே ஒரு கேஸ் பெண்டிங் இருந்தாலும் அவங்க பேரலாக என்கொயர் பண்ணலான்னு பவர் செக்ஷன் 12B கொடுத்துட்றாங்க. அது போக செக்ஷன் 36 வரும்போது ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷனை கொடுத்து ஸ்டேட் கமிஷன் ஒரு காக்னிசன்ஸ் எடுத்து ஸ்டேட் கமிஷன் என்கொயர் பண்ணிகிட்டு இருந்ததுன்னா நேஷனல் கமிஷன் ஷுட் நாட் இன்டர்வீன். இது இன்டைரக்டாக ஒரு பார். அதே மாதிரி என்னென்ன ஃபேக்டர்ஸ், டெரரிசம் ஆஸ்பெக்ட்ஸு, கான்ஸ்டியூஷன் லா வயலேஷன்ஸு, அப்போ இன்டர்நேஷ்னல் ட்ரீட்டிஸ் வயலேஷன்ஸு, இப்போ இதை மாதிரி பண்ணுறாங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக நீங்கள் இந்த ஆஸ்பெக்ட்ஸில் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன்ஸில் பார்க்கணுன்னா கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரி கேட்குறாங்கன்னா ஹியூமன் ஸ்கேவெஞ்சிங். இப்போ வந்து ஸ்ட்ரிக்ட் மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸில் வந்து இதை எலிவேட் பண்ணணும், அதாவது டோட்டலாக எல்லாரும் எலிமினேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட் சைட்டேஷன்ஸை. கரண்ட் ஈவெண்ட்ஸாக இந்த ஆக்டோட சேர்த்து கோஆர்டினேட் பண்ணிக்கிட்டிங்கன்னா மேபி ஒரு பாசிபிலிட்டியாக இருக்கும். அது ஒரு பார்க்கலாம். இப்போ ஹியூமன் ரைட்ஸுக்கு ஏதாவது லிமிட்டேஷன் இருக்கா? ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து காக்னிசன்ஸ் எடுக்கிறதுல ஏதாவது லிமிட்டேஷன் இருக்கா? 1 year. இப்போ அது இந்த ப்ரொவிஷனை வந்து டைரெக்டாக சொல்லாமல் செக்ஷன் 36 சப்செக்ஷன் 2 சொல்கிறாங்க. The commission or the state commission shall not enquire into any matter after the expiry of 1 year from the date on which the act constituting violation of human rights is alleged to have been committed. இப்போ இந்த கேஸில் வந்து நமக்கு நாலேஜோ இல்லைனா என்றைக்கு ரிப்போர்ட் ஆகிருக்கோ அந்த மாதிரி எந்த டிஃப்ரென்ஷியேஷன் கிடையாது. இப்போ ஒரு சில கேசஸ் வந்து அஃபென்ஸ் கமிட் ஆகிட்டதுக்கப்புறம் என்றைக்கு நமக்கு நாலேஜ் வந்திருக்கு. இப்போ மோஸ்ட்லி உங்களுக்கு இந்த டிஸ்அப்ராப்ரேஷன் ஆஃப் அசட்ஸு, இந்த ப்ரீச்சு, சீட்டிங், இந்த கேசஸ்லாம் இருக்கும். ஒரு கம்பெனியில் ஒருத்தர் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பார், சீட் பண்ணிக்கிட்டே இருப்பார், இல்லைனா ப்ரீச் ஆஃப் ட்ரஸ்ட் கமெண்ட்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். பட் அந்த உடமைதாரருக்கு வந்து என்றைக்கு அது தெரிய வருதோ அன்னையிலேருந்து நமக்கு லிமிட்டேஷன் ரெக்கன் ஆகும். இப்போ நீங்கள் 30 சப்செக்ஷன் 2 பொறுத்த வரைக்கும் அவங்க டைரெக்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, என்றைக்கு ஹியூமன் ரைட்ஸ் வந்து வயலேட் ஆகிருக்குன்னு சொல்கிறீங்களோ அன்னை டேட்லேருந்து 1 இயர்க்குள்ளே காக்னிசன்ஸ் எடுக்க முடியும், அதுக்கு மேலே காக்னிசன்ஸ் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த ஆக்டை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி பவர் வந்து என்ன ஒரு ஸ்டாச்சுட்டாக இருந்ததுனாலும் லா எனாக்டிங் பவர், அதாவது இந்த சப்ளிமெண்ட்ரி லாஸ்
ரூல்ஸ் இதெல்லாம் ஃப்ரேம் பண்ணுறது வந்து என்ன பண்ணுவாங்க, மோஸ்ட்லி அந்தந்த ஸ்டேட்டு கொடுப்பாங்க, இல்லைன்னா சென்ட்ரல் கொடுப்பாங்க. இந்த ஆக்டில் வந்து ஆனரபிள் நேஷ்னல் கமிஷனுக்கே கொடுத்துருக்காங்க. இந்த எப்படி அவங்க கோர்ட்டை கண்டக்ட் பண்ணணும், அவங்க கோர்ட்டுக்கான ப்ரொசீஜர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து அவங்களுக்கே கொடுத்துருக்காங்க. அதை வச்சு தான் ஆனரபிள் நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ப்ரொசீஜர் ரெகுலேஷன்ஸை கொடுத்துருக்காங்க. இப்போது என்னோட ஒரு ப்ரெடிக்ஷனில் உங்களுக்கு டெஃபினிஷனில் இந்த 2 செக்ஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓகேவாக இருக்கும். செக்ஷன் 2D அண்ட் செக்ஷன் 2F. அப்புறம் செக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் அப்பாயின்மெண்ட் செக்ஷன் 4, அந்த பக்கம் செக்ஷன் 22. அடுத்து ரெசிக்னேஷன் ரிமூவல் செக்ஷன் 5, செக்ஷன் 23. அப்புறம் செக்ஷன் 6 டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ். ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் செக்ஷன் 24 டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ். அப்புறம் அடுத்த மெயின் செக்ஷன் பார்த்திங்கன்னா செக்ஷன் 12, இவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு இருக்குது. அப்போ உங்களுக்கு கான்ஸ்டியூஷன், அதில் அந்த போர்டு அவங்களுக்கு என்ன ஃபண்டு, என்ன செயல்படுவாங்க அப்படின்றது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடில் வரும். அது பெருசாக இருக்குது, நம்ம பார்க்க தேவையில்லை. அது மாதிரி ஜூரிஸ்டிக்ஷன் அவங்க எடுக்கிறதுல அவங்களோட காக்னிசன்ஸ் பவரை பொறுத்த வரைக்கும் செக்ஷன் 12Bயும் செக்ஷன் 30யும். அவங்களுக்கு 12Bயில் எந்த கோர்ட்டில் ப்ரொசீடிங்ஸ் இருந்தாலும் நீங்கள் அதை கன்சிடரேஷன் எடுத்துக்கலாம். அதே மாதிரி செக்ஷன் 30யில் ஸ்டேட் கமிஷன் எடுத்திருந்தாலோ, இல்லைனா ஸ்டேட் கவர்மெண்ட்டோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு கமிஷன், ஒரு இன்சிடென்ட் நடக்குது, அந்த இன்சிடென்ட் குறித்து ஒரு கமிஷன் அப்பாயின்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த கமிஷன் என்கொயரி பண்ணிகிட்டு இருக்கும்போது இவங்க அதில் பேரலாக பண்ணக்கூடாதுன்ற மாதிரி பார் இருக்குது. 36(2) பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1 இயருக்கு அப்புறம் அதை நீங்கள் என்ன பண்ண முடியாது, காக்னிசன்ஸ் எடுக்க முடியாது. இந்த அளவுக்கு இந்த செக்ஷன்ஸ் 43 செக்ஷன்ஸ் இருந்தாலும் இந்த லிமிட்டட் செக்ஷன்ஸ் பார்த்துக்கிட்டா ஓகேவா இருக்கும் அப்படின்றது ஒரு கெஸ்ஸு. அதனால் மற்ற என்னென்ன செக்ஷன்ஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஃபுல்லாக கோத்ரூ பண்ணுன்றதை ஒரு பாயிண்ட் பார்த்து வச்சுக்கிட்டிங்கனாலும் ஓகே. இது பார்த்துட்டா ஒரு கர்சரி ரீடிங் கொடுத்தீங்கன்னா மேபி இதெல்லாம் வந்து உங்களுக்கு வயலேட் ஆகாமல் இதுலேருந்து ஒரு கேள்வி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஆஸ்பெக்ட்ஸ் ஒன்று பார்த்துக்கலாம் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டை பொறுத்த வரைக்கும். இதோட ஆர்டிகல் 17 போயிட்டு ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் போயிடும். சிவில் ரைட்ஸ் ஆக்ட் போகும்போது உங்களுக்கு இதோட பேஸ் வந்து இன்றைக்கி நம்ம சொன்ன மாதிரி மார்டியஸ் டே பிளட்ஜ் எடுத்தோன்னே அதை வச்சு அன்டச்சபிலிட்டியை வச்சு தான் இது ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆர்டிகல் 17 சொல்லும்போது அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி. Untouchability is abolished and its practice in any form is forbidden. The enforcement of disability arising out of untouchability shall be an offence punishable in accordance with law. இப்போ நமக்கு நார்மலாக அன்டச்சபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோன்னா ஒரே ஒரு மைண்ட் செட் என்னென்னா ஒரு ஆளை தீண்டாமல் இருக்கிறது அன்டச்சபிலிட்டி. அதனால் ஒரு டிஃப்ரென்ஸ் மெயின்டைன் பண்ணுறோம், டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறோம், அதான் அன்டச்சபிலிட்டின்றாங்க. பட் நீங்கள் அந்த ஆக்டில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா அன்டச்சபிலிட்டின்றதை வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள்ளே நம்ம அன்டச்சபிலிட்டி அப்படின்ற ஆஸ்பெக்டை கொண்டு வர முடியாது. எக்ஸ்க்ளூசிவாக ஒருத்தருக்குன்னு நீங்கள் சொல்லும்போது இன்டைரக்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மற்றவங்கள எக்ஸ்க்ளூட் பண்ணுறீங்க, அதுவும் ஒரு அன்டச்சபிலிட்டியாக இருக்கும். அப்போ உங்களுக்கு ஆர்டிகல் 14 என்னென்ன எக்ஸம்ஷன்ஸ் வரும், ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா சொல்லும்போது கவர்மெண்ட் வந்து ஒரு போஸ்ட்டுக்கான ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷன்ஸ் வைக்கிறதுலேருந்து ஒவ்வொரு எந்த கான்ஸ்டியூஷனல் ரைட்டும் நமக்கு வந்து அப்சல்யூட் ரைட் கிடையாது. எல்லாமே கான்ஸ்டியூஷனல் ரைட் இருந்தாலும் ஒவ்வொரு ரைட்டுமே வந்து சப்ஜெக்ட் டு தி ஆக்ட்ஸ் அண்ட் ரூல்ஸ் எனாக்டட். அதில் இருக்க ஒவ்வொரு ப்ரொவிசோ படி தட் குட் பி ரெஸ்ட்ரிக்டட். அந்த ஆஸ்பெக்டில் சொல்லும்போது இவங்களால அந்த அன்டச்சபிலிட்டின்ற வேர்டிங்கை வந்து ஒரு மீனிங்ஃபுல் டெஃபினிஷனாவோ ஒரு மீனிங்கை டிஃபைன் பண்ணுற மாதிரியோ இல்லைனா ஒரு இன்க்ளூசிவ் டெஃபினிஷனாவோ அவங்களால காயின் பண்ண முடியல. அப்போ ஒவ்வொரு ஆஸ்பெக்டில் எப்படிலாம் அன்டச்சபிலிட்டி ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, அது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறதை எப்படிலாம் அஃபென்ஸாக என்ன பண்ணுறாங்க, எனாக்ட் பண்ணியிருக்காங்கன்றதான் இந்த ஆக்டு. இதை ஒரு தடவை பார்ப்போம். அன்டச்சபிலிட்டி இஸ் அபாலிஷ்ட் அண்ட் இட்ஸ் ப்ராக்டிஸ் இன் எனி ஃபார்ம் இஸ் ஃபார்பிடன். ஆர்டிகல் 17 என்ன சொல்கிறாங்க, அன்டச்சபிலிட்டின்றது ஒரு லா எனாக்ட் ஆகி இல்லை. அன்டச்சபிலிட்டின்றது ப்ரையர் டு கான்ஸ்டியூஷன் ஒரு லா எனாக்ட் ஆகில்லை. பட் ப்ராக்டிஸ் வந்து என்ன இருந்திருக்கு, ஒவ்வொரு ப்ராவின்சஸ்லேயும் இருந்திருக்கு, ஒவ்வொரு இந்தியன் ஸ்டேட்லேயும் இருந்துகிட்டு இருக்கு, அன்டச்சபிலிட்டி இருக்குது. பட் அதை வந்து ஆர்டிகல் 17 நம்ம வந்து ஃபோர்பிடன் பண்ணுறோம், அதை வந்து அபாலிஷ் பண்ணுறோம். யூஸ்வலாக ரிப்பீல் கிளாஸ்ன்னு சொல்லி எல்லா ஆக்ட்லேயும் இருக்கும். பல ஆக்டை நம்ம பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இருந்த ஒரு கோடிஃபைடு ஆக்டை ரிப்பீல் பண்ணுவோம், இல்லைனா ஒரு கஸ்டமை வந்து நம்ம வந்து ஒரு ஆக்ட் எனாக்ட் பண்ணி என்ன பண்ணுவோம். இப்போ நீங்கள் இந்த சத்தி சொல்லுவாங்கள்ல, உடன்கட்டை ஏறுறது, அப்போ அதே மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் வந்து இந்த ஆக்டும் இருந்திருக்குன்றது, இந்த செயல்பாடு அன்டச்சபிலிட்டின்னு இருந்தது. அதை வந்து ஒரு ஆளை தொடக்கூடாது, ஒரு ஆள் இந்த தெருக்குள்ளே வரக்கூடாது, போகக்கூடாது, அந்த மாதிரி ஒரு கரெக்டாக காமன் பேரலன்ஸில் பார்த்ததை இன்னும் ரொம்ப எஃபெக்டிவாக அனலைஸ் பண்ணி எந்தெந்த ஃபார்ம்ஸ்லலாம்
அன்டச்சபிலிட்டி வரும், அதெல்லாம் நாங்கள் வந்து ஃபோர்பிடன் பண்ணுறோன்றதை ஃபஸ்ட்டு போர்ஷன் சொல்கிறாங்க. அதை அஃபென்ஸாக பண்ணணும் இன் அக்கார்டன்ஸ் வித் லான்னு செகண்ட் வந்து ஒரு டைரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. த என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் எனி டிசபிலிட்டி அரைசிங் அவுட் ஆஃப் அன்டச்சபிலிட்டி. இப்போ இந்த வார்த்தைக்கு தான் நிறைய ஸ்கோப்பு. த என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் எனி டிசபிலிட்டி அரைசிங் அவுட் ஆஃப் அன்டச்சபிலிட்டி. இப்போ ஒரு ஆள் ஒரு இடத்துக்கு வரக்கூடாது, ஒரு ஆள் ஒரு பாடம் படிக்கக்கூடாது, ஒரு ஆள் இந்த பாடத்தை ஒரு ஆள் மட்டும் படிக்க முடியும் அப்படின்னா இது ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் டிசபிலிட்டி. ஹியூமனாக பிறந்தவங்களுக்கு ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு எபிலிட்டி இருக்குது. அந்த எபிலிட்டியை அவங்க என்ரிச் பண்ணிக்கணும், என்ஹான்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னும் போது அவங்களுக்கு அதுக்கான படிப்பு, அதுக்கான வாய்ப்புகள் வரணும். இப்போ அந்த டைரெக்டாக வந்து எல்லோரும் ஓகேன்னு சொல்லிட்டு அந்த வாய்ப்புகளை கர்டைல் பண்ணிட்டீங்கன்னு வைங்க, இன்டைரக்டாக யூ ஆர் கோயிங் டு இம்ப்ளிமெண்ட் அன்டச்சபிலிட்டி விச் ஹேஸ் பீன் ஃபோர்பிடன் இன் தி ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் ஆர்டிகல் 17. அப்போ அந்த ஆஸ்பெக்டில் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் எனி டிசபிலிட்டியை வந்து நீங்கள் அஃபென்ஸாக கொண்டாங்க, ஒரு சட்டப்படி அஃபென்ஸாக கொண்டு வந்து அதை பனிஷபிள் அஃபென்ஸாக கொண்டாங்க அப்படின்றது தான் அந்த செகண்ட் பார்ட் ஆஃப் ஆர்டிகல் 17. இப்போ இதோட எஃபெக்ட் தான், இதுக்கு எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக தான் இந்த ஆக்ட், த ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் 1955 வருது. இப்போ இந்த ஆக்டை இனிஷியலாக அவங்க எனாக்ட் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அதோட நேமே வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த an act to prescribe punishment for the preaching and practice of untouchability. இந்த அமெண்ட்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடி அந்த ஆக்டோட பேர் என்னென்னா the Untouchability Offences Act, அவ்வளோதான். இது அமெண்ட்மெண்ட் வந்து 1976 வருது. ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் 1955ன்னு நம்ம இப்போ சொல்லிகிட்டு இருக்க ஆக்டோட ஒரிஜினல் நேம் வந்து தி அன்டச்சபிலிட்டி அஃபென்சஸ் ஆக்ட் 1955. அப்புறம் 1976 பை ஆக்ட் 106 ஆஃப் 1976 தெர் இஸ் அன் அமெண்ட்மெண்ட். அப்புறம் தான் இந்த நேமே மாற்றுறாங்க, ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் 1955. இப்போ நம்ம ஆர்டிக்கல் கான்ஸ்டியூஷனில் அந்த 3 ஆர்டிக்கல் கோல்டன் ட்ரையாங்கிள் பார்த்துட்டு ஹியூமன் ரைட்ஸ் பார்த்துட்டோம். அதே இதோட மோர் ஆர் லெஸ் ஓவர்லாப்பிங்காக கூட சொல்லலாம். இந்த ஆக்டில் டிஃபைன் பண்ணுற மெயின் டெஃபினேஷனே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சிவில் ரைட்ஸை டிஃபைன் பண்ணுறாங்க. செக்ஷன் 2A டிஃபைன் பண்ணுறாங்க. மீன்ஸ் எனி ரைட் அக்ரூயிங் டு எ பர்சன் பை ரீசன் ஆஃப் தி அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி பை ஆர்டிகல் 17 ஆஃப் த கான்ஸ்டியூஷன். இப்போ ஆர்டிகல் 17 நம்ம என்ன பார்த்தோன்னா அன்டச்சபிலிட்டியை அபாலிஷ் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறோம். அதனால ஒரு ஆளுக்கு என்னென்ன ரைட் வருது அதை வந்து காயின் பண்ணி இந்தந்த ரைட்லாம் ஒரு ஹியூமனாக பிறந்தாங்கன்னா பை ஒரு நேச்சர், இந்த க்ரியேஷன் வந்து இந்த பர்த்துக்கு சேர்ந்தது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிடுறோம். இப்போ இந்த சிவில் ரைட்டுன்னும் போது நம்ம சொசைட்டி எந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்கு, சொசைட்டி எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் அதோட பரிமாண வளர்ச்சின்னு சொல்கிறாங்களோ அந்தந்த வளர்ச்சிகளை பொறுத்து இந்த சிவில் ரைட்டோட ஹேபிட்டும் பெருசாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ரைட் டு லைஃப் அண்ட் லிபர்ட்டின்னு சொல்லும்போது சுப்ரீம் கோர்ட்டோட கான்செப்ட் வந்து அந்த லைஃப்ன்றதை மியர் எக்ஸிஸ்டன்ஸ், உயிர் வாழ்றது மட்டுமே லைஃப்னு இல்லாமல் அவங்களோட பல ஃபேஸட்ஸில் அது கொடுத்துருப்பாங்க. ரைட் டு லைஃப் அண்ட் லிபர்ட்டின்னா அப்ரோச்சிங் தி கோர்ட் ஆஃப் லா. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு முடியாமல் போயிட்டாங்க, ஒரு ரெஜிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டேட்டுக்கு போயிட்டாங்க, அந்த நேரத்துக்கு அப்புறம் அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணி ஒரு மனுஷன் வந்து மியர் எக்ஸிஸ்டன்ஸாக இருக்காங்கன்னா அது ஹியூமன்லி டிக்னிஃபைட் லைஃபா அப்படின்னு சொல்கிற மாதிரி ரைட் டு எஜுகேஷன் கொண்டு வந்த மாதிரி இதுவும் வந்து ஒரு குறிப்பிட்ட ஃப்ரேம் ஒர்க்குள்ளே நிப்பாட்ட முடியாததான். அப்போ அந்த சிவில் ரைட்டை நீங்கள் சொல்லும்போது எனி ரைட் அக்ரூயிங் டு அ பர்சன் பை ரீசன் ஆஃப் அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி. இப்போ ஆர்டிகல் 17 அந்த 2 பார்ட் இருக்குல்ல, ஃபஸ்ட் போர்ஷன் செகண்ட் போர்ஷனை நல்லா நம்ம இன்ஹேல் பண்ணிக்கிட்டோம், அதை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிட்டோம்னா தான் இதோட எலாபரேட் எக்ஸ்பேன்ஷன் நம்ம இந்த ஆக்டில் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க முடியும். இப்போ இதை வந்து சொல்லும்போது இந்த ஆக்டில் நீங்கள் இந்த சிவில் ரைட்டுக்கான டெஃபினிஷனை எங்கெங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ண வேண்டி வரும் அப்படின்றதுக்கான தான் மற்ற டெஃபினிஷன்ஸ். இப்போ ஹோட்டல் அப்படின்னா நீங்கள் வந்து காமன் பேரலன்ஸாக வாட் வி வேர், நம்ம சமூகம் வந்து 1947க்கு முன்னாடி எப்படி இருந்தது, 1950 அரசியலமைப்பு சட்டம் எப்படி வந்தது, அதுக்கப்புறம் இந்த ஆக்ட் வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, அதில் வச்சு அந்த ஒரு கண்ணோட்டத்தில் இந்த ஆக்டையும் நம்ம பார்க்கணும். அப்போ இதுக்கு ஹோட்டலுக்கு எதுக்கு இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் ஆக்ட் வந்து சிவில் ரைட்டுன்னு சொல்லிட்டாங்க, இதில் எதுக்கு நமக்கு வந்து பிளேஸ் ஆஃப் பப்ளிக் என்டர்டெயின்மெண்ட், ஹோட்டல், அப்புறம் பிளேஸ் ஆஃப் பப்ளிக் வர்ஷிப், இது மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் டெஃபினேஷன் எதுக்கு இவங்க கொடுக்க வேண்டிய அவசியம் வந்ததுன்னு பார்க்கணும். ஏன்னா அந்தந்த இடத்துலலாம் இந்த அன்டச்சபிலிட்டி வாஸ் ப்ராக்டிஸ்ட். இப்போ ஒரு சில நம்ம ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பார்த்த பிரச்சனைகள்லாம் ஒரு சில கிராமங்களில் இந்த இரட்டை கோலை முறை, 2 டம்ளர் வச்சாங்க போனாங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம்ல. அப்போ ஒரு
நம்ம ஜென்ரேஷனில் அதை பார்க்காத விஷயங்கள் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் என்னெல்லாம் நடந்திருக்கும் அதை ஃபோர்ஸி பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ நமக்கு சொல்லும் போது இன்க்ளூட்ஸ் ரெஃப்ரெஷ்மெண்ட் ரூம், போர்டிங் ஹவுஸ், லாட்ஜிங் ஹவுஸ், காஃபி ஹவுஸ் அண்ட் கஃபே, அவ்வளோதான் சொல்கிறாங்க. இப்போ இதுக்கான டெஃபினேஷன் கொடுத்ததுக்கான ஆப்ஜெக்ட் என்னென்னா, இந்த இடத்துல ஹியூமன்ஸாக இருக்க நமக்குள்ளே டிஸ்கிரிமினேட் பண்ணி ஒரு சில ஆள் வரலாம், ஒரு சில ஆள் வராமல் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு செயல்பாடு இருந்ததுனால தான் இதுக்கு இந்த டெஃபினேஷன். அடுத்து பிளேஸ் ஆஃப் பப்ளிக் என்டர்டெயின்மெண்ட், இது இன்க்ளூசிவ் டெஃபினேஷனாக கொடுக்குறாங்க. எனி பிளேஸ் டு விச் த பப்ளிக் ஆர் அட்மிட்டட் and in which an entertainment is provided or held. Entertainment includes any exhibition, performance, game, sport and any other form of amusement. இப்போ இங்கேயும் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுன்னு இருந்ததுன்னா ஒரு சில செக்ட் ஆஃப் பீப்புளுக்கு ப்ரைவேட்டாக இல்லாமல் எல்லாம் பப்ளிக்குன்னு நடத்திட்டு அதில் ஒரு குறிப்பிட்ட மக்கள் வரலாம், குறிப்பிட்ட மக்கள் வரக்கூடாது அப்படின்னு இருந்த செயல்பாட்டுக்காக போகிறாங்க. இப்போ பிளேஸ் ஆஃப் பப்ளிக் வர்ஷிப்னு சொல்கிறாங்க. மீன்ஸ் அ பிளேஸ் பை whatever name known which is used as a place of public religious worship or which is dedicated generally to or is used generally by persons professing any religion or belonging to religious denomination or any section thereof for the performance of any religious service or for offering prayers therein, and includes all lands and subsidiary shrines appertaining to or attached to any such place. A privately owned place or worship which is in fact allowed by the owner thereof to be used as a place of public worship, and such land or subsidiary shrine appertaining to such privately owned place of worship as is allowed by the owner thereof to be used as a place of public religious worship. இப்போ இதில் என்னென்னா ரெண்டு விதமாக பிரிச்சுக்கணும். லேண்டை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஓனர்ஷிப் குட் பி தட் ஆஃப் அ ப்ரைவேட் ஓனர்ஷிப். லேண்ட் வந்து ஒருத்தருது அப்படின்னு சொன்னதுனாலேயே நான் ஒரு செட் ஆஃப் பீப்புள் தான் அலோவ் பண்ணேன், ஒரு செட் ஆஃப் பீப்புள் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்ற கான்செப்ட் கிடையாது. லேண்டு தனியாகவே இருந்து அது அவங்களோட இண்டிவிஜுவல் ப்ராக்டிஸோ இல்லைன்னா அவங்கக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே ஒரு ரிலீஜியஸ் வர்ஷிப்போ சொல்லியிருந்தாங்கன்னா அதில் வந்து இந்த ஆக்டோட என்ஃபோர்ஸ்மெண்ட்டை நம்ம என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. பட் ப்ரைவேட் லேண்டாக இருந்து அந்த இடத்துல ஒரு ரிலீஜியஸ் வர்ஷிப்போ இல்லைனா ஒரு ப்ரேயரோ இல்லைனா வேறு ஏதாவது ஒரு சர்வீஸோ பண்ணுறதா கொண்டு வந்துட்டாங்கன்னா அந்த சர்வீஸை பப்ளிக்கு இஃப் தே ஹேவ் த்ரோன் இட் ஓப்பன் அப்போ தே கானாட் டிஸ்கிரிமினேட் எனிபடி, இவங்க வரலாம் அவங்க வரக்கூடாதுன்னு டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ஆஸ்பெக்ட்ஸ் வந்து இங்கே நிறையா லிட்டிகேஷன்ஸ் நம்ம நாகர்கோயில் பாரை பொறுத்த வரைக்கும் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஃபேமிலியோ ஒரு குறிப்பிட்ட செக்டோ ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் வர்ஷிப்புன்னு வரும்போது என்ன பண்ணுவாங்க, லார்ஜ் செட் ஆஃப் பீப்புளை தே வில் அலோவ் டு பார்ட்டிசிபேட். ஒன் பீரியட் ஆஃப் டைம் அவங்கக்குள்ளே டிஸ்பியூட் வருது, எங்கேயுமே ஒரு க்ரோத் வரும்போது ரெண்டு பேருக்கும் டிஸ்பியூட் வரும். அப்போ ப்ராப்பர்ட்டி எங்கள் பவர் ஃபாதர்ஸ் கொடுத்தது, நீங்கள் டிவோட்டியாக வேணால் வரலாம், இதில் நீங்கள் வந்து சேர முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஆஸ்பெக்ட் நம்ம பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி இந்த டெஃபினேஷன் நம்ம கையில் எடுத்துக்கிட்டோம்னா ப்ராப்பர்ட்டி ரைட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். வென் யூ சே இட் இஸ் ஓப்பன் ஃபார் பப்ளிக்னா இட் ஷுட் பி ஓப்பன் ஃபார் பப்ளிக். ஒரே ஒரு கண்டிஷன் தான், ஒரு ரிலீஜனை அவங்க ஃபாலோ பண்ணிட்டு, நீங்கள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து ஒரு ரிலீஜனை ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த ரிலீஜனை ஃபெய்த் இருக்கவங்கள நீங்கள் அலோவ் பண்ணும்போது டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. அதே இது வந்து வேறு ஒரு ரிலீஜனாக இருந்தாங்கன்னா அந்த ரிலீஜியனோட கோட்பாடை அவங்க அக்செப்ட் பண்ணலன்ற காரணத்துக்காக தே குட் பி எக்ஸ்க்ளூடட். இப்போ இந்த ஹிந்து ரிலீஜனை சொல்லும் போது ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, செக்ஷன் 3 வரும்போது ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறாங்க. அதில் ஹிந்து ரிலீஜன் சொல்லும்போது யாரெல்லாம் நீங்கள் அதில் சேர்த்துக்கலான்னா வீர சைவாஸ், லிங்காயத், ஆதிவசிஸ், அப்புறம் ஃபாலோவர்ஸ் ஆஃப் பிரம்மா, பிரார்த்தனா, ஆரிய சமாஜ், சுவாமி நாராயண் சம்பிரதாயா, இதை மாதிரி ஆட்கள் எல்லாமே உட்பிரிவு தனியாக இருந்தாலும் அவங்க எல்லாருமே நீங்கள் ஹிந்துன்ற ஆஸ்பெக்ட்ஸில் கொண்டு வந்துக்கலான்றாங்க. இப்போ இதில் செக்ஷன் 3 வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஒரு வைட்டலான செக்ஷனாக வரும். ஏன்னா ரிலீஜியஸ் பப்ளிக் வர்ஷிப் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல வந்து அன்டச்சபிலிட்டிக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்ற ஆஸ்பெக்டில் சொல்கிறாங்க. whoever on the ground of untouchability prevents any person from entering any place of public worship which is open to other person professing the same religion or any such thereof of such as such person. அப்போ பப்ளிக் வர்ஷிப்புக்கு நீங்கள் வந்து எல்லாருக்குமே திறந்துட்டீங்க, அந்த எல்லாருமான்றவங்க வந்து ஒரே மதத்தை பின்பற்றும் மக்களாக இருக்காங்க, அதில் நீங்கள் ஒரு செட் ஆஃப் பீப்புள், அந்த மதத்தை பின்பற்றும் மக்கள்லே ஒரு செட் ஆஃப் பீப்புளை வந்து இது பண்ணிங்கன்னா யூ ஆர் பனிஷபிள். நீங்கள் பண்ணுற செயலுக்கு யூ வில் பி பனிஷ்டு. அந்த பனிஷ்மெண்ட் என்னென்னா இட் வில் நாட் பி லெஸ் தென் 1 month பீரியட் அண்ட் மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் வந்து 6 months பீரியட் இருக்கலாம். ஃபைன் வந்து 100 rupees மினிமம் ஃபைன், மேக்ஸிமம் ஃபைன் வந்து 500 இருக்கலாம். இந்த அஃபென்ஸ் வந்து ரிலீஜியஸ் பிளேஸில் ஒரு பப்ளிக் ரிலீஜியஸ் பிளேஸ்ன்னு நீங்கள் சொல்லி எல்லாருக்கும் ஓப்பனாக ஆஃபர் பண்ணிவிட்டு
அதில் யாரையாவது நீங்கள் வரக்கூடாதுன்னு ப்ரொஹிபிட் பண்ணிங்கன்னா தென் இட் இஸ் பனிஷபிள். அடுத்தது வந்து ஃப்ரம் வர்ஷிப்பிங், ஆஃபரிங் ப்ரேயர்ஸ் ஆர் பர்ஃபார்மிங் எனி ரிலீஜியஸ் சர்வீஸ் இன் எனி பிளேஸ் ஆஃப் பப்ளிக் வர்ஷிப். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா எனி பிளேஸ் ஆஃப் பப்ளிக் பிளேஸ்ன்ற வார்த்தை சொல்லாமல் எனி பிளேஸ் ஆஃப் பப்ளிக் வர்ஷிப். அந்த சின்ன டிஃப்ரென்ஸ் லால் என்னென்னா, பப்ளிக் பிளேஸ்ன்னு சொன்னால் இப்போ நம்ம கோர்ட் ப்ரிமைசஸ் இஸ் அ பப்ளிக் பிளேஸ். ஆனால் பப்ளிக் பிளேஸில் நமக்கு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்னென்னா செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக கொடுக்கலாம், வரவங்களை வந்து ஸ்கேன் பண்ணலாம், ஃப்ரிஸ்க் பண்ணலாம், இந்த மாதிரி ஆஸ்பெக்ட் சொல்லலாம். அதே மாதிரி செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக ஒரு சில கோயில்கள்லாம் இப்போ என்ன பண்ணுறாங்க, செல்ஃபோன் வாங்கிக்கிறாங்க, இப்போ அந்த ட்ரோன் பறக்கிறத வந்து தடை செய்கிறது, இதெல்லாம் பண்ணுறாங்க. அது மாதிரி ரீசனபிள் இருக்கலாம். பட் ஆஸ் அ இண்டிவிஜுவலில் ஒரு காரணமே இல்லாமல், இல்லைனா ஒரு அப்கிரேடேஷனோ இல்லைன்னா டீக்ரேடேஷனோ, ஒரு ஆள் மேலே ஒரு ஆள் கீழே, இதை மாதிரி சொன்னீங்கன்னா பிளேஸ் ஆஃப் பப்ளிக் வர்ஷிப்புக்கு நீங்கள் அதை ஆஃபர் பண்ணதுக்கப்புறம் யூ கான் டூ. அப்படி பண்ணிங்கன்னா அது என்னென்ன இடத்துல, ஒன்று பிளேஸ் ஆஃப் பப்ளிக் வர்ஷிப்பு, பாத்திங், அப்புறம் வாட்டர் டேங்க்ஸு, அப்புறம் சேக்ரெட் வாட்டர்னு சொல்கிற இடத்துல, அப்புறம் ஸ்ப்ரிங் ஆர் வாட்டர் கோர்ஸ், அது மாதிரி என்னென்ன விஷயங்களில் எல்லாருக்கும் ஓப்பன் பண்ணி ரிலீஜியஸாக ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு ஆளை டிஸ்கிரிமினேட் பண்ணிங்கன்னா இட் இஸ் அன் அஃபென்ஸ் பனிஷபிள் அண்டர் செக்ஷன் 3 ஆஃப் தி ஆக்ட். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்ததில் வந்து அன்டச்சபிலிட்டியோட ஃபேஸட்ஸ் நிறையா ஃபேஸட்ஸ் இருக்கும். அதில் வந்து நமக்கு தெரிஞ்சது தீண்டாமை தொடர்றத வண்டி தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் இந்த ஒரு சில விஷயங்கள் காமன் பேரலன்ஸில் இந்த சாப்பிட்றது ஒரே இடத்துல சாப்பிடாமல் ஒரே தட்டுகளை யூஸ் பண்ணாமல் அந்த ஆஸ்பெக்ட் சொன்னோம். இப்போ அதோட கனெக்டிவிட்டியாக செக்ஷன் 3 வந்திருக்கும். இது நிறைய பேர் வந்து காமனாகவே அன்டச்சபிலிட்டி ஆக்ட், இந்த ஆக்ட்னா எல்லாருமே புரிஞ்சுருப்போம். இப்போ செக்ஷன் 4 நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அடுத்த கட்டம். செக்ஷன் 4லேருந்து உங்களுக்கு செக்ஷன் 6 ஒவ்வொரு விதமாக வித்தியாசமாக என்னென்ன விதத்துலலாம் வந்து அவங்க அன்டச்சபிலிட்டி பண்ணலாம் அப்படின்ற ஆஸ்பெக்டை சொல்கிறாங்க. இப்போ வந்து அந்த செகண்ட் ஆஸ்பெக்டை இன்னொரு தடவை பார்ப்போம். ஆர்டிகல் 17ல் த என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் எனி டிசபிலிட்டி அரைசிங் அவுட் ஆஃப் அன்டச்சபிலிட்டி ஷால் பி அன் அஃபென்ஸ். இப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் எனி டிசபிலிட்டின்றதை இந்த மற்ற செக்ஷன்ஸ் வரும்போது மைண்டில் வச்சுக்கலாம். whoever on the ground of untouchability enforces against any person any disability with regard to access to any shop, public restaurant, hotel or place of public entertainment. இப்போ ஒரு கல்வியில் ஒருத்தங்க எக்ஸல் பண்ணுறாங்கன்றீங்களே, அவங்களுக்கு ஒரு அசசபிலிட்டி இருக்கணும். இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் புக்ஸ் இங்கே கிடைக்கணும், இந்த புக்ஸை அவங்க பார்த்து படிக்கணும். இல்லைனா ஒரு ஸ்போர்ட்ஸில் எக்ஸல் ஆகணும்னா அவங்களுக்கு வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்க ஒரு கிரவுண்டில் அவங்களுக்கு ஒரு அசசபிலிட்டி கிடைக்கணும். அவங்க அந்த இடத்துல போய் அவங்க வந்து அதாவது ப்ராக்டிஸ் பண்ணுறதோ படிக்கிறதோ என்னென்ன விஷயங்கள் அவங்க பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அந்த இடம் ஷுட் பி அவைலபிள். அதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கலாம், ஏஜ் க்ரைட்டீரியா இருக்கலாம், ஒரு சில கோட்பாடுகள் இருக்கலாம், அந்த ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கலாம். பட் அந்த இடத்த நீங்கள் இன்டைரக்டாக அவங்கள போக விடாமல் வச்சுட்டிங்கன்னா ஒரு சில அச்சீவ்மெண்ட்ஸுக்கோ ஒரு சில படிப்புக்கோ ஒரு சில துறையில் அவங்களோட ஸ்கில்லை வந்து அவங்க ஃபுல்லாக என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. இதுதான் வந்து இன்டைரக்டாக கொடுக்குற அன்டச்சபிலிட்டி. அப்போ அந்த மாதிரி விஷயங்களை வந்து டினே பண்ணக்கூடாது அப்படின்றாங்க. ஹெட்டிங் என்ன கொடுக்குறாங்கன்னா சோஷியல் டிசபிலிட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி அப்ரோச் அவங்க போகிற இடத்த மறைமுகமாக தடுக்கிறது கூட அன்டச்சபிலிட்டின்னு இந்த ஆக்ட் கீழே பனிஷபிளாக கொண்டாடுறாங்க. அப்புறம் டு யூஸ் எனி யூட்டன்சில்ஸ் அண்ட் அதர் ஆர்டிகல்ஸ் கெப்ட் இன் எனி பப்ளிக் ரெஸ்டாரண்ட், ஹோட்டல், தர்மசாலா, இதை நம்ம அந்த ரெட்டைக்கோலை முறை சொன்னோம், அந்த ஆஸ்பெக்ட் சொல்கிறாங்க. மூணாவது வந்து த ப்ராக்டிஸ் ஆஃப் எனி ப்ரொஃபஷன் ஆர் தி கேரிங் ஆன் எனி ஆக்குபேஷன், ட்ரேட் ஆர் பிஸ்னஸ் ஆர் எம்ப்ளாய்மெண்ட் இன் எனி ஜாப். இப்போ இது என்ன சொல்கிறாங்க, இந்த ப்ரொஃபஷனோ இந்த ட்ரேடோ இந்த பிஸ்னஸோ ஒரு பர்டிகுலர் பீப்புள் தான் பண்ணுவாங்க, இந்த பீப்புளில் தவிர்த்து வேறு யாரும் பண்ணுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அடுத்தவங்களை உள்ளே என்ட்ரி கொடுக்காம இவங்களே ஒரு சிண்டிகேட்டோ இவங்க வந்து ஒரு மறைமுகமாக யாரையும் அலோவ் பண்ணாமல் இருந்தாங்கன்னாலும் அது இந்த ஆக்டில் செக்ஷன் 4 அஃபென்ஸாக கொண்டுடலாம். அதே மாதிரி இந்த ரிவர்ஸ் ஸ்ப்ரிங்லாம் ரிலீஜியஸ்க்காக சொன்னாங்க. இப்போ ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்கள ஒரு இடத்துல அவங்க வீட்டு பக்கத்தில் கிடைக்கிற இயற்கையான வளங்களை உபயோகப்படுத்த விடாமல் தடுக்கிறதும் உங்களுக்கு இதில் ஒரு அஃபென்ஸ் ஆகும். அடுத்து வந்து பப்ளிக் கன்வீனியன்ஸ் சொல்கிறாங்க. பொது போக்குவரத்துக்காக கொடுக்கப்பட்ட வாகனங்களில் இவங்க பிரயாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதும் சோஷியல் டிசபிலிட்டியில் கொண்டுறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தி கன்ஸ்ட்ரக்ஷன், அக்யூசிஷன் ஆர் ஆக்குபேஷன் ஆஃப் எனி ரெசிடென்ஷியல் ப்ரமைசஸ் எனி லொக்காலிட்டி. இப்போ பழைய கிராம முறையில் வந்து ஒவ்வொரு குழுக்களுக்கு தனித்தனியாக ஒரு இருப்பிடம். அப்படி சொல்லும்போது உங்களுக்கு நம்ம ஆர்டிகல் 19 பார்த்தோம், டு ரிசைட் அண்ட் செட்டில். ஆர்டிகல் 19E வந்து டு ரிசைட் அண்ட் செட்டில் இன் எனி பார்ட் ஆஃப் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா. இப்போ ரிசைட் அண்ட் செட்டில் இன் எனி பார்ட் ஆஃப் த டெரிட்டரி ஆஃப் இந்தியானா நம்மளோட தாட் வந்தோடனே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம், நம்ம இங்கே
இங்கேருந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரை தவிர்த்து இப்போ அதையும் எடுத்து 370 எடுத்துட்டாங்க. அது வரைக்கும் தவிர்த்து இந்தியாவில் எங்கே வேணாலும் நம்ம போகலாம், எங்கே வேணாலும் நம்ம செட்டில் ஆகலான்ற நம்ம தாட்டுறோம். பட் இதோட பர்போர்ட் என்னென்னா, நம்ம வசிக்கிற நம்ம ஊருக்குள்ளே நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடம் அப்படின்ற கான்செப்ட்ஸ் இருக்குல்ல, அந்த பேரியரை பிரேக் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன். இப்போ உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னா எந்த இடத்துல என்ன ப்ராப்பர்ட்டி வந்ததுனாலும் யாருனாலும் வாங்கி. இப்போ ஆஸ் லைக் அர்பனைசேஷன் ஆகும்போது தானாகவே அது இவால்வ் ஆகி மாறிக்கிட்டே இருக்குது. இப்போ கிராமங்களில் இருக்க மாதிரி அந்த செக்லூஷன்ஸ்லாம் இல்லை. பட் இது ஆக்ட் 55 அவங்க எனாக்ட் பண்ணும்போது அவங்க ஆப்ஜெக்டில் என்ன சொல்கிறாங்க, இதை ஓவர் கம் பண்ணும்போது தேர் கான் பி எனி பேரியர். இவங்க இந்த இடத்துல வீட்டை வாங்கி வரக்கூடாது, போகக்கூடாது. மேபி அதை என்ன பண்ணுவாங்க, இன்டெரக்டாக என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, இந்த தெருக்குள்ள ஒரு வீடு இருந்ததுன்னா நாங்கள் இந்த வீட்டுக்காரங்க நாங்கள் வேறு யாருக்கும் விற்க மாட்டோம், இந்த தெருக்காரங்க இந்த சொந்தக்காரங்களை விற்போம் அப்படின்றத சொல்லுவாங்க. அது ஒரு ப்ராஸ்பெக்டிவ் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு பிரதர்ஹுட்டாக நம்ம ரிலேஷன்ஸ் ஃபேமிலிஸ்லாம் இருக்கணுன்ற ஆஸ்பெக்டில் சொல்கிறாங்க. பட் அதோட இன்டைரக்ட் எஃபெக்ட் என்ன ஆகுதுன்னா, நீங்கள் ஒரு 4 பேரை வரக்கூடாதுன்னு பண்ணும்போது யூ ஆர் ஆக்டிங் இன் வயலேஷன் ஆஃப் செக்ஷன் 4. அடுத்து செக்ஷன் 5 பொறுத்த வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணக்கூடாது, அதில் டிஸ்கிரிமினேட் பண்ணுறாங்க, அது டேரெக்டாக இருக்கும். செக்ஷன் 6க்கு வந்துட்டிங்கன்னா refuses to sell any goods, refuses to render any service to any person at the same time, place and on the same terms and conditions, or which such goods are sold or service are rendered to other persons in the ordinary course of business. அப்போ ஒரு பொருள் வந்து நான் இன்னாருக்கு தான் விற்பேன், ஒரு சேவையை நான் இன்னாருக்கு தான் செய்வேன். இப்போ நார்மலாக ஒரு கோயிலோ எங்கேயோ போகிறீங்கன்னா ஒரு முதல் மரியாதையோ ஏதோ இருக்குது அப்படின்னா நான் பர்டிகுலர் கம்யூனிட்டி பீப்புளுக்கு செய்வேன், மற்றவங்களுக்கு செய்ய மாட்டேன். இதை மாதிரி டிஸ்கிரிமினேஷன்ஸை நீங்கள் வந்து சொல்கிறது அது ஒரு ஹெரிடிட்ரியாக வருது போகிறதுன்றது வேறு ஆஸ்பெக்ட்டு. பட் அதே விஷயங்களுக்கு இன்னொருத்தவங்களும் எலிஜிபிளாக இருக்காங்க, மேபி அதே ரிலீஜனில் இருக்காங்க அப்படின்னா நாங்கள் செய்ய மாட்டோம்னு நீங்கள் சொல்கிறதும் இட் இஸ் அன் அஃபென்ஸ் அண்டர் செக்ஷன் 6. அடுத்து இந்த செக்ஷன் 7B வந்து பாய்காட்டுன்னு சொல்கிறாங்க பாருங்க. ஒரு ஆளை வந்து நீங்கள் வந்து பகிஷ்கரிக்கிறதுன்னு சொல்கிறாங்க. ஒரு இடத்துல இவரை நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம். இப்போ நாகர்கோயிலெல்லாம் நம்ம பார்த்தோன்னா ஊர் கமிட்டின்னு ஒன்று வச்சுருக்குறாங்க. ஊர் கமிட்டியில் என்ன பண்ணுறாங்க, ஊர் வரி அது மாதிரி அவங்கக்குள்ளே வந்து அவங்க மக்களை வந்து இன்டாக்டாக வைக்கணும் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்டில் என்ன பண்ணுறாங்க, ஊர் வரி வாங்கிக்கிறோம் நாங்களே ஊர் தலைவர்னு சொல்கிறாங்க. நமக்கு வந்து ஸ்டாச்சூட் படி பார்த்தோன்னா லோக்கல் பாடி பஞ்சாயத்து, அதுக்கு அடுத்த கட்டம் நீங்கள் போனீங்கன்னா எலெக்டட் பாடி மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, இப்படி தான் நம்ம போய் நம்ம கவர்ன் பண்ணிக்கிறோம். மக்களே வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த இது போக தானாகவே ஒவ்வொரு ரிலீஜன்லேயும் ஒவ்வொரு டெம்பிளை வச்சு கோயிலை வந்து எந்த ஃபேக்ஷன்லேயும் அவங்கக்குள்ளே இண்டிபெண்ட்டாக ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் வச்சுக்கிறாங்க. அது எந்த அளவுக்குன்னா யாரையும் நீங்கள் நெக்லெக்ட் பண்ணாத அளவுக்கு அது இருக்கிற வரைக்கும் அது வந்து தப்பு இல்லை. ஒன்ஸ் நீங்கள் வந்து இவங்கக்குள்ளே ஒரு டிஸ்பியூட் வருது, இல்லைனா இதில் ஒருத்தங்க நான் வந்து நீங்கள் கேட்குற கான்ட்ரிபியூஷன் என்னால் தர முடியல அப்படின்னா இன்டெரக்டாக அடுத்து என்ன பண்ணுறாங்க, நீங்கள் அவங்க வீட்டில் நடக்கிற நல்லது கெட்டதுக்கு போகக்கூடாதுன்னு என்ன பண்ணுறாங்க, ஒரு சிலவங்க ரெசல்யூஷன்ஸே போடுறாங்க. அது வந்து கோர்ட்லேயே வந்து எங்கள் ஊர் டிசைட் பண்ணிடுச்சு நாங்கள் அதுபடி தான் நடப்போன்ற அளவுக்கு சொல்கிறாங்க. அது ஆக்சுவலாக வந்து தே ஆர் கமிட்டிங் அன் அஃபென்ஸ் பனிஷ்மெண்ட் அண்டர் செக்ஷன் 7 ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்டில் வந்து தே ஆர் டூயிங் அன் அஃபென்ஸ். இப்போ நம்ம கவுன்சில்டாக இந்த எக்ஸாம் ஓரியன்டாக இல்லைன்னாலும் ஒரு கவுன்சிலாக நம்ம அட்வைஸ் சொல்லும்போது நமக்கு ஒரு சொசைட்டி ஃபார்ம் பண்ணுறோமோ இல்லை ஊர் கமிட்டியோ ஒரு ட்ரஸ்ட்டு ஃபார்ம் பண்ணுறோமோ வில்லிங் பீப்புளை நம்ம சேர்த்து நம்ம அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணலாம், அவங்கள்ட்ட கான்ட்ரிபியூஷன்ஸ் வாங்கலாம். பட் ஹூ ஆர் நாட் வில்லிங்க, இல்லைனா நம்ம ஏதோ ஒரு ரீசனுக்காக அவங்க டிஸ்குவாலிஃபை பண்ணுறோமோ அந்த ட்ரஸ்ட்டோட அஃபேர்ஸில் அவங்க வரக்கூடாதோ, இல்லைனா அந்த ட்ரஸ்ட்டோட கண்டிஷன்ஸ் படி அவங்கள அந்த ட்ரஸ்ட்டுக்கு வெளியேயோ சொசைட்டிக்கு வெளியே நிப்பாட்டதோடு சரி. அதை தவிர்த்து ஆஸ் அ சிட்டிசன், ஆஸ் அ ஹியூமன், ஆஸ் அ பர்சன் ஹேவிங் அக்ரூட் ரைட் அண்டர் ஆர்டிகல் 17 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஆஸ் அ லீகல் கவுன்சில் வி ஷுட் நாட் கிவ் எனி ஒப்பீனியன். அப்படி பாஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுனாலும் யூ ஆர் கமிட்டிங் அன் அஃபென்ஸ்னு சொல்லணும். அதை இன்டைரக்டாக இஃப் யூ ஆர் என்கரேஜிங்னா வி வில் பி அன் அபட்டார்ன்றது ஆக்ட். அது வந்து இன்னும் கோர்ட்டுக்கு வர அளவுக்கு ப்ரிவைலிங்காக கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் பார்க்குறோம். இந்த பாய்காட்ன்ற ஆஸ்பெக்ட் அதை மாதிரி வராமல் பார்த்துக்கணும். அடுத்து கம்பல்சரி லேபர் வந்து 7A நம்ம எடுத்துக்கலாம். இது நம்ம ஏற்கனவே ஹியூமன் ரைட்ஸில் நம்ம சொல்லும் போது ஒரு பாயிண்ட் பார்த்தோம். இதில் எக்ஸ்பிளிசிட்டாகவே சொல்கிறாங்க, ஹூ எவர் கம்பல்ஸ் எனி பர்சன் on the ground of untouchability to do any scavenging or sweeping or to remove any carcass, ஒரு இறந்த பிரேதம், ஆடு மாடு மிருகங்களோட இறந்த பிரேதம், or to flay any animal or to remove the umbilical cord, அந்த தொப்புள் கொடி எடுக்கிறது அந்த ஆஸ்பெக்டை கூட சொல்கிறாங்க.
டு டூ எனி அதர் ஜாப் ஆஃப் அ சிமிலர் நேச்சர் ஷால் பி டீம் டு ஹாவ் என்ஃபோர்ஸ்ட் டிசபிலிட்டி அரைசிங் அவுட் ஆஃப் அன்டச்சபிலிட்டி. இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, கம்பல் பண்ணி நீங்கள் செய்ய வச்சிங்கன்னா இட் இஸ் அன் அஃபென்ஸ். அதை வந்து வாலண்டரி ஆஸ்பெக்டை பற்றி சொல்லலை, பட் சுப்ரீம் கோர்ட் ஃபர்தராக இதை என்ன டெவலப் பண்ணுறாங்கன்னா, அந்த மாதிரி இடத்துல யூ ஷுட் நாட் யூஸ் அ ஹியூமன் டு டூ ஃபிசிக்கலி. அதுக்கு அடுத்த கட்டமாக நீங்கள் போங்க, என்னென்ன டெக்னாலஜிஸ் இருந்தோ அதை யூஸ் பண்ணுங்கன்ற லெவலுக்கு போயிட்டாங்க. எல்லாத்துக்குமே உங்களுக்கு என்னென்னா, மினிமம் பனிஷ்மெண்ட் வந்து 1 month, மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் வந்து 6 months, ஃபைன் வந்து மினிமம் 100 rupees, அடுத்து வந்து மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் வந்து 500. இப்போ 7A சொல்லும்போது இந்த கம்பல்ஷன்ற வேர்டுக்கு வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க. எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இன்க்ளூட்ஸ் அ த்ரெட் ஆஃப் சோஷியல் ஆர் எக்கனாமிக் பாய்காட். நீ இந்த வேலையை செய்ய, இந்த வேலையை நீ செய்யலைன்னா நாங்கள் வந்து உன்னை வந்து என்ன பண்ணுவோம், எக்கனாமிக் பாய்காட் நம்ம எங்கே படித்தோம், ஒரு வேலைகளில் வந்து இந்த வேலையை வந்து உனக்கு யாருக்குமே உங்களை இந்த வேலையை கொடுக்கக்கூடாது. எக்கனாமிக்கலாக ஒருத்தர் ஒரு வேலையை செஞ்சு தான் ஒரு குடும்பத்தை நடத்த முடியும்னா, இந்த வேலையை செய்யலைன்னா நீ ரெகுலராக ஒரு விவசாய வேலையை வேறு எந்த கூலி வேலை செய்வோம், எந்த வேலையும் நம்ம சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறது வந்து உங்களுக்கு எக்கனாமிக் பாய்காட்டாக சொல்கிறாங்க. சோஷியல் பாய்காட் வந்து நம்ம செக்ஷன் 4 பார்த்தோம். சோஷியல் பாய்காட்டில் வந்து ஒரு பொது இடத்துல சேர்த்துக்கிறது இல்லை, ஒரு ஹோட்டலில் சேர்த்துக்கிறது இல்லை, இந்த சாப்பாடு பண்ணும்போது தனித்தனியாக யூஸ் பண்ணுறது, ஒரு இடத்துல தான் நீங்கள் வீடு வாங்கணும், இன்னொரு இடத்துல வரக்கூடாதுன்னு மாதிரி சொல்லலாம். அப்படி ஒரு கம்பல்ஷன் பண்ணி இந்த வேலையை அவங்க செய்ய வைக்கிறதுனாலும் உங்களுக்கு 7A வந்து ஒரு பனிஷ்மெண்ட் வரும். இப்போ செக்ஷன் 8 பொறுத்த வரைக்கும் கேன்சலேஷன் ஆஃப் சஸ்பென்ஷன் ஆஃப் லைசன்ஸ் இன் சர்டன் கேசஸ். நார்மலாக நம்ம ப்ரொஹிபிஷன் ஆக்டில் பார்த்துருக்கோம். ஒரு ப்ரொஹிபிஷன் ஆக்டில் வந்து ஒரு அராக்கோ ஏதோ ஒரு தன்னை டீல் பண்ணுறாங்கன்னு வைங்க, 2 ப்ரொசீடிங்ஸ் வரும். ஒன்று, மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் வந்து உங்களுக்கு ப்ராப்பர்ட்டியை கான்ஃபிஸ்கேட் பண்ணாமல் கேஸில் வந்து ப்ராப்பர்ட்டியாக ரிமாண்ட் பண்ணிடுவாங்க. போலீஸ் அஃபிஷியல் வந்து டிப்டி கமிஷனர் ரேங்கில் வந்து கான்ஃபிஸ்கேஷன் ப்ரொசீடிங்ஸ் இருப்பாங்க. அப்போ வந்து ஹைகோர்ட்டில் என்ன மாதிரி ரிவ்யூ சொல்லுவாங்கன்னா, அஃபென்ஸ்னால் டபுள் ஜியோபார்டி இருக்கக்கூடாது, ஒரு அஃபென்ஸுக்கு ஒரு பனிஷ்மெண்ட். நீங்கள் ஒரு ப்ரொஹிபிஷன் ஆக்டில் ஒரு அஃபென்ஸுக்கு ஃபைன் போடுறீங்க, இம்ப்ரெஸ்மெண்ட் கொடுக்குறீங்கன்னா அது ஒரு பனிஷ்மெண்ட். ரெண்டாவது, அந்த ப்ராப்பர்ட்டி எடுத்து நீங்கள் கான்ஃபிஸ்கேட் பண்ணுறீங்கன்னும் போது won't it amount to டபுள் ஜியோபார்டி? ஏன்னா அந்த ஆக்ட்லேயே ரெண்டுமே சேர்த்து ஒரே பனிஷ்மெண்ட் கொடுக்காம கான்ஃபிஸ்கேஷன் ப்ரொசீடிங்ஸை நீங்கள் தனியாக எடுக்கும்போது உங்களுக்கு டபுள் ஜியோபார்டி வருமா அப்படின்ற ஒரு வைடர் கொஸ்டின் இருக்கும். அதாவது சிவில் ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இம்ப்ரிசன்மெண்ட் பனிஷ்மெண்ட்டும் கொடுக்கலாம். நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் பண்ணுறீங்க, ஒரு கடை நடத்துறீங்க, அந்த கடையில் வந்து நீங்கள் சிவில் ரைட்ஸ் வயலேஷன்ஸ் கடைப்பிடிக்கிறீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்க லைசன்ஸையும் அவங்க கேன்சல் பண்ணும். இப்போ இந்த ஆக்டை பொறுத்த வரைக்கும் டபுள் ஜியோபார்டி அப்படின்ற இதை வந்து என்ன பண்ண முடியாது, ஒரு டிஃபென்ஸாகவோ எடுக்க முடியாது, அந்த கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி செக்ஷன் 8 சொல்லிடுறாங்க. இப்போ அபட்மெண்ட் ஆஃப் அஃபென்ஸை சொல்கிறாங்க. அபட்மெண்ட்டில் வந்து இந்த எக்ஸ்ப்ளனேஷன் வந்து என்ன சொல்கிறதுனா, பப்ளிக் சர்வெண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த ஆக்டோட கான்ஸ்டியூஷனோட இதை வந்து ஆப்ளிகேஷன் வந்து பியூரோக்ராட்ஸ்க்கு ஃபுல்லாக இருக்குது. வேரியஸ் ஆக்ட்ஸில் வந்து பியூரோக்ராட்ஸ்க்கும் போலீஸ் அஃபீஷியல்ஸ்க்கும் வேரியஸ் டிபார்ட்மெண்ட் கொடுக்குறாங்க. அவங்க அந்த ஃபங்க்ஷனை வந்து நெக்லெக்ட் பண்ணாலே இது அபட்மெண்ட்னு சொல்கிறாங்க. A public servant who willfully neglects the investigation of any offence punishable under this act shall be doomed to have abetted an offence punishable under this act. இப்போ வந்து ஒரு அஃபென்ஸ் வந்து நடக்குது, அஃபென்ஸ் நடக்கிறத ப்ரிவெண்ட் பண்ண வேண்டியது பப்ளிக் சர்வெண்ட்டோட டியூட்டி. அப்படியே அவங்க எல்லா இடத்துலையும் விஜிலண்ட்டாக இருந்தாலும் அவங்களோட கவனத்தை மீறி ஒன்று நடந்துருச்சுன்னு வைங்க, கம்ப்ளைண்ட் ஆகுதுன்னா உடனே அவங்க அதை இன்வெஸ்டிகேட் பண்ணணும். இன்வெஸ்டிகேட் பண்ணுற இடத்துல அவங்க நெக்லெக்ட் பண்ணிட்டாங்கன்னா எப்படி வரும், உங்களுக்கு அபட்மெண்ட்டோட கான்செப்ட் எப்படி வரும்? ஒரு செயல் செய்கிறதுக்கு முன்கூட்டி ஒருத்தர் வந்து இன்னொருத்தரை வந்து அபட் பண்ணுறாரு, நீ போய் அந்த தப்பை பண்ணிடு, நீ போய் அந்த திருடு எடுத்துரு அப்படின்றத அபட் பண்ணுவாங்க. இப்போ ஸ்டாச்சுட்டரியில் ப்ரிசம்ப்ஷன் என்ன சொல்கிறாங்க, செயல் நடந்துருது, அன்டச்சபிலிட்டி இல்லைன்னா வயலேஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் நடந்துருது, விச் இஸ் பனிஷபிள் அண்டர் தி ஆக்ட். சப்சிக்வெண்ட்டாக அது ரிப்போர்ட் ஆகுது பப்ளிக் சர்வெண்ட் கிட்ட. ரிப்போர்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அது மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டியதில்லை, இல்லாமல் உதாசீனமாக நெக்லெக்ட் பண்ணிங்கன்னா இட் அமௌண்ட்ஸ் டு அபட்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. அப்போது லாவை வந்து என்ஃபோர்ஸ் பண்ணணுன்னா நாளைக்கு நடந்ததுக்கப்புறமும் என்ஃபோர்ஸிங் அத்தாரிட்டி விஜிலண்ட்டாக இருக்கணும். பிகாஸ் அவங்க வெறும் டெர்லிக்ஷன் ஆஃப் டியூட்டின்ற ஆஸ்பெக்டில் வந்து அவங்கள டீல் பண்ண மாட்டோம். யூ வில் பி டெல்ட் அஸ் அன் அஃபெண்டர் அண்டர் தி ஆக்ட் அப்படின்றத சொல்கிறாங்க. நமக்கு நார்மலாக ஒரு சின்ன எக்ஸ்பிளேஷன் மாதிரி இருக்கும். பட் இதோட வீரியம் என்னென்னா, நீங்கள் யாரை வந்து அந்த இடத்துல விசாரணை அதிகாரியாக வைப்பீங்களோ, விசாரணை அதிகாரி அந்த இடத்துல ஒரு தவறு பண்ணிட்டாரு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, ஒரு ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் நீங்கள் எடுத்து வரீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த விசாரணை அதிகாரியே நீங்கள் வந்து கோ அக்யூஸ்டாக கொண்டாடும். இந்த எக்ஸ்பிளனேஷனோட வீரியம் அந்த மாதிரி.
மற்றபடி ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் டைம் அஃபென்ஸு சப்சிக்வெண்ட் அஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் என்ஹான்ஸ்மெண்ட் சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு விகேரியஸ் லயபிலிட்டி செக்ஷன் 14 சொல்கிறாங்க. நம்ம எப்போ ஆக்டை பொறுத்து என்ஃபோர்ஸ்மெண்ட்டை பொறுத்து பார்த்தாலும் கிரிமினல் சைடை பொறுத்த வரைக்கும் காக்னிசன்ஸ் லிமிட்டேஷன், சிவில் சைடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் த கோர்ட், இந்த ஆஸ்பெக்ட் தான் எதில் இருக்குது. ஏன்னா அஃபென்ஸ் நடந்துருது, ரிப்போர்ட் ஆகுதா, காக்னிசன்ஸ் எடுக்கிறாங்களா, வித்தின் டைம் வராங்க. இந்த 3 ஆக்டும் பார்த்தோம். எப்படி நம்ம நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டில் பார்த்தோமோ ஒரு பெரிய ஹியூமன் ரைட் வயலேஷனே இருந்தாலும் 1 இயர் கழிச்சு போச்சுன்னா ஹியூமன் ரைட்ஸ்க்கு இவ்வளோ பவர் கொடுக்கும், அது செயல்படுத்த முடியாமல் போயிடும். அதனால் லிமிடேஷன் ஆஸ்பெக்ட்ஸை எப்போவுமே பார்த்துக்கணும். அப்புறம் எந்த ஃபார்மில் நம்ம முறையிடணும் அந்த ஆஸ்பெக்ட்ஸை பார்த்துக்கணும். இப்போ சிவில் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார் என்ன சொல்கிறாங்கன்னா, செக்ஷன் 13 no civil court shall entertain or continue any suit or proceedings or shall pass any decree or order to execute wholly or partially any decree or order if the claim involved in such suit or proceedings or if the passing of such decree or order or if such execution would in any way be contrary to the provisions of this act. No court shall in adjudicating any matter or executing any decree or order recognize any custom or usage imposing any disability on any person on the ground of untouchability. இப்போ நம்ம ப்ரிவைலிங் ப்ராக்டிஸ் இன் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் சொன்னோம்ல, இப்போ ஒருத்தர் வந்து எங்கள் ஊர் கமிட்டியை சேர்ந்தவர் எங்கள் ஊருக்கு செலுத்த வேண்டிய சந்தா செலுத்த மாட்டேன்றாரு. அதுக்கு வேரியஸ் ரீசன்ஸ், அந்த நிர்வாகத்தில் இருக்கவருக்கும் இவருக்கும் ஒரு ரிஃப்ட் இருக்குது, எலெக்ஷன் நிற்கிறார், தோற்றுறாரு, செலுத்த மாட்டேன்றாரு. அப்போ அவர் வீட்டு நல்லது கெட்டதில் போகாதீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் தீர்மானம் போட்டிருக்கோம். அந்த தீர்மானத்தை என்ஃபோர்ஸ் பண்ணி கொடுங்க, டிக்ளேர் பண்ணி கொடுங்க அப்படின்னு ஒரு யுனானிமஸாக ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிட்டு வந்தாலும் கோர்ட் இஸ் நாட் பவுண்ட் டு அட்ஜுடிகேட் அப்பான் தட். இந்த கிரவுண்டில் வந்து ஒன்ஸ் அட்ஜுடிகேட் பண்ண மாட்டேன்னு சொல்லி சூட்டை ரிஜெக்ட் பண்ணணும். அப்படி தவறுதலாக ஒரு சூட்டோ டிகிரியாக பாஸ் ஆகி இருந்ததுன்னா செக்ஷன் 47 சிபிஎஸ்சியும் இந்த செக்ஷன் 13 சப்செக்ஷன் 2வையும் என்ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்க மாட்டேன். சச் டிகிரி இஸ் நாட் என்ஃபோர்ஸபிள் அப்படின்னு சொல்லணும். சரியா? அதனால் இட் இஸ் அ ரெஸ்ட்ரிக்ட் ஆன் தி ஜுடிஷியல் ஆஃபீஸர்ஸ். சிவில் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன். ரெண்டாவது, ஒரு ப்ரிசம்ப்ஷன் கிளாஸ் வந்து செக்ஷன் 12 சொல்கிறாங்க. இந்த வயலேஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸை பற்றி சொல்லும்போது அந்த சிவில் ரைட் வயலேஷன் வந்து ஒரு ஷெட்யூல் காஸ்ட் மெம்பரை குறித்து நடந்ததுன்னா ஃபஸ்ட் அண்ட் கோர்ட்டோட ப்ரிசம்ப்ஷன் என்னென்னா அன்டச்சபிலிட்டி அவங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. ஒருத்தரை வந்து ஒரு கடைக்கு உள்ளே சேர்க்கல, ஒருத்தர் வந்து ஒரு இடத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, ஒருத்தரை வந்து ஒரு ஹோட்டலில் இன்க்ளூட் பண்ணலை அப்படின்னு ஒரு அலிகேஷன் வந்து அந்த விக்டிமாக சொல்லப்படுற நபர் வந்து ஒரு ஷெட்யூல் கம்யூனிட்டியை சேர்ந்துருந்தாருன்னா அன்டச்சபிலிட்டி அங்கே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் கோர்ட் ஷுட் ப்ரிசியூம். அது பண்ணப்படலைன்னு சொல்லி அந்த ப்ரிசம்ப்ஷனை ரெவியூட் பண்ணுறது யார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களோ தே ஹேவ் டு ரெவியூ. இந்த ப்ரிசம்ப்ஷன் வந்து செக்ஷன் 12 இருக்குது. அப்புறம் விகேரியஸ் லயபிலிட்டி சொல்லும்போது உங்களுக்கு செக்ஷன் 14 வருது. இது உங்களுக்கு எப்போவுமே அந்த செக் கேஸில் சொல்கிற மாதிரி தான், பர்சன் இன் டே டு டே மேனேஜ்மெண்ட் அண்ட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி அஃபேர்ஸ் ஆஃப் த கம்பெனி. ஏன்னா கம்பெனியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 கான்செப்ட் இருக்குது. டாக்ட்ரின் ஆஃப் இண்டோர் மேனேஜ்மெண்ட். இண்டோர் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்தவரை உங்களுக்கு ஆர்டிகல் ஆஃப் அசோசியேஷனில் நீங்கள் பார்ப்பீங்க, கம்பெனி செயல்படும், சிஇஓன்னு இருப்பாங்க, நிறையா டைரக்டர்ஸ் இருப்பாங்க. அந்த குறிப்பிட்ட விஷயத்துக்கு யார் பொறுப்பு அப்படின்றத அவங்க வந்து அந்த கம்பெனியில் ஒரு கான்ஸ்பிஷியஸ் பிளேஸில் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இப்போ ஒருத்தருக்கு நாலேஜே இல்லை, அந்த ஃபீல்டை அவர் பார்க்கவே இல்லை, நிறைய டிபார்ட்மெண்ட் வந்துருச்சு, ஹெச்ஆர் வந்துருச்சு, சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து, ப்ரொக்யூரிங் டிபார்ட்மெண்ட் வருது. ஹெச்ஆரில் ஒரு சிவில் ரைட் வயலேஷன் நடக்குதுன்னு வைங்க, நீங்கள் சிஇஓவை டைரெக்டாக இன்கல்கேட் பண்ண முடியாது, பட் இந்த இண்டோர் மேனேஜ்மெண்ட்டில் பார்க்கலாம். அப்போ அவங்க சொல்கிற வார்த்தை என்னென்னா, அந்த அஃபென்ஸ் நடக்கும்போது வாஸ் இன்சார்ஜ் ஆஃப் அண்ட் வாஸ் ரெஸ்பான்சிபிள் ஆஃப் த கம்பெனி. இது ஒரு ஆர்டிஃபிஷியல் பர்சனு, ஒரு பர்பெச்சுவல் செக்ஷன் வச்சுருக்க கம்பெனி, அதனால இந்த அஃபென்ஸ் அவங்களுக்கு அகைன்ஸ்டாக வராதுன்னு சொல்ல முடியாது. அப்போ பர்சன் ஹூ இஸ் இன் தி டே டு டே அஃபேர்ஸில் ரெஸ்பான்சிபிளாக இருக்காங்களோ, இன்சார்ஜாக இருக்காங்களோ, அவங்கள வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி அதில் ஃபிக்ஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அப்புறம் காக்னிசன்ஸை பொறுத்த வரைக்கும், இந்த ஆக்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் கிளாஸ் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஷால் டேக் காக்னிசன்ஸ் ஆஃப் திஸ் அஃபென்ஸு. மெட்ரோபாலிட்டன் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் பழைய ஆக்டில் சொன்ன மாதிரி மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் குட் டேக் அஃபென்ஸ் காக்னிசன்ஸ் எடுக்கலாம்னு சொல்கிறாங்க. அஃபென்ஸ் காக்னிசபிள் அஃபென்ஸ் நீங்கள் வந்து போலீஸ்கிட்டே கம்ப்ளைண்ட்டாக ரிப்போர்ட் பண்ணலாம். போலீஸும் இந்த கேசஸுக்கு வித்தவுட் மேஜிஸ்ட்ரேட் டைரக்ஷன் தே குட் ரெஜிஸ்டர் எஃப்ஐஆர். இப்போ இந்த ஆக்டோட ஒரு ஜிஸ்டாக நம்ம எடுத்துக்கணும்னா, ஆர்டிகல் 17
நீங்கள் வந்து ரெண்டு போர்ஷன்ஸையும் யூ ஷுட் ஹேவ் இட். ஃபஸ்ட்டு போர்ஷன் ஆஃப் ஆர்டிகல் 17 இஸ் ஃபிசிக்கல் அன்டச்சபிலிட்டி. செகண்ட் போர்ஷன் ஆஃப் ஆர்டிகல் 17 இஸ் யூ ஆர் ஹேவிங் இட் இன் வேரியஸ் மோட்ஸ், சோஷியல், ரிலீஜியஸ் அண்ட் பாய்காட்டு. அப்புறம் வந்து கம்பலிங் சம்படி பை வே ஆஃப் டினைங் சம் ஜாபு, ஒர்க்வுட், லைவ்லிஹுட்டை டினை பண்ணுறது. ரெண்டாவது ஆர்டிகல் 19E வயலேஷன்ஸ். இந்த ஆஸ்பெக்ட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேர்டிங்ஸும் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். அது மாதிரி மெடிக்கலுக்கு வந்து செக்ஷன் 5. இப்போ கடைசியாக கன்க்ளூட் பண்ணுற மாதிரி இந்த ப்ரொஹிபிஷன் ஆஃப் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் அந்த ஆக்டோட இன்றைக்கி கன்க்ளூட் பண்ணுவோம். ஏற்கனவே எல்லாருமே படிச்சிருப்பீங்க, டே டு டே ப்ராக்டிஸ்லேயே எல்லாமே பார்த்துருப்பீங்க. அந்த இருக்க சின்ன செக்ஷன்ஸை வந்து டெஃபினிஷன் கிளாஸில் இருந்து நம்ம பார்த்துக்கலாம். இதில் நீங்கள் பார்க்கணுன்னா ப்ரொஹிபிஷன் ஆஃப் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமனை பொறுத்த வரைக்கும் செக்ஷன் 2ல் வந்து ஹராஸ்மெண்ட் டெஃபினிஷன் நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் செக்ஷன் 4A வந்து ஹராஸ்மெண்ட் டெத்து, அப்புறம் ஹராஸ்மெண்ட் சூசைட். இந்த மாதிரி இந்த 3 டெஃபினேஷன்ஸ் தான் வந்து உங்களுக்கு மெயினான டெஃபினேஷன்ஸாக நம்ம எடுத்துக்கலாம். செக்ஷன் 2ல் இந்த ஆக்டை எல்லாருக்குமே தெரியும். இது முதல்ல வந்து ஈவ்டீசிங் ஆக்டாக வந்தது. சப்சிக்வெண்ட்டாக தான் அமெண்ட்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆஃப் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் ஆக்ட் 1998. இப்போ இதை நீங்கள் ஆர்டிகல் 14லேருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் எனாக்ட்மெண்ட்ஸ் ஆர் ப்ரொடெக்டட் அண்டர் ஆர்டிகல் 15. உமன் அண்ட் சில்ட்ரனை பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டியூஷன் ஹஸ் ப்ரொவைடட் தட் ஸ்பெஷல் எனாக்ட்மெண்ட்ஸ் டு பி மேட். இப்போ உங்களுக்கு ஐபிசியில் வந்து செக்ஷன் 354, 509, இப்போ 354ல் ஏபிசிடி இதை மாதிரி சப்செக்ஷன்ஸ் நிறையா இருந்தாலும் அந்த நேரத்துக்கு இதோட இம்பார்ட்டன்ஸ் மோஸ்ட்லி என்ன ஒரு கான்செப்ட்ஸ் எனாக்ட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் காலேஜஸில் ஈவ்டீசிங்கிற பேரில் ஒரு உயிர் இழப்பு வரைக்கும் ஏற்படுறதாகிடுச்சு. அப்போ வந்து நாங்கள் காலேஜ் சேர்ந்த புதுசில் ஒரு ரேகிங்கிற பேரில் இருப்பதில் ஒரு அட்மிஷனுக்கு வந்த ஒரு கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட் இறந்துடுறாங்க சரிக்காக. அந்த கேஸுக்கு அப்புறம் தான் அந்த ஆர்டினன்ஸை போட்டாங்க. அதை சப்சிக்வெண்ட்டாக டெவலப் பண்ணி தே ஹேவ் எனாக்டட் திஸ் ஆக்ட். அப்போ இந்த ஹராஸ்மெண்ட்ன்ற டெஃபினேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா மீன்ஸ் எனி இன்டீசன்ட் கான்டாக்ட் ஆர் எனி ஆக்ட் பை எ மேன். அப்போ ஒரு மேன் செயல்படுறாரு அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் ஆஸ் அகேன்ஸ்ட் தி உமன் which causes or is likely to cause intimidation, fear, shame. ஒன்று நடந்திருக்கணும், ஒரு அச்சுறுத்தல் நடந்திருக்கணும், அவர் செய்கிறதுனால ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்திருக்கணும். ரெண்டாவது ஒரு அச்சம், ஃபியர், ஷேம், ஒரு வெக்கப்படுற மாதிரி ஒரு விஷயங்கள், எம்பாரஸ்மெண்ட், ஒரு சங்கோஜம் நடந்திருக்கணும். அது போக இன்க்ளூசிவ் ஆஃப் அப்யூஸ் பண்ணுறது, ஒரு வார்த்தைகள் மூலமாக அப்யூஸ் பண்ணலாம். அடுத்து காயங்கள் ஏற்படுத்தலாம், ஹர்ட்டு, நியூசன்ஸ் வந்து ஒரு தொந்தரவை ஏற்படுத்தும், ஆர் அசால்ட் ஆர் யூஸ் ஆஃப் ஃபோர்ஸ். இது மூலமாக ஒரு ஹராஸ்மெண்ட் ஒரு ஆணால் ஒரு பெண்ணுக்கு ஏற்படுத்துகிற மாதிரி இருந்ததுன்னா இட் இஸ் பனிஷ்மெண்ட் அண்டர் திஸ் ஆக்ட். இந்த பப்ளிக் சர்வீஸ் வெஹிக்கிள் என்ற வார்த்தை எதுக்கு சொல்கிறாங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டில் நடக்கும்போதோ இல்லைனா ஒரு காலேஜ் ப்ரிமிசஸில் நடக்கும்போதோ அந்த டிரான்ஸ்போர்ட் க்ரூக்கு ஒரு ஆப்ளிகேஷன் கொடுக்குறாங்க. ஒரு காலேஜ் நடக்கிறாங்க, ஸ்கூல் நடத்துகிறாங்கன்னா அந்த எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன் நடத்துகிறவங்களுக்கு ஒரு ஆப்ளிகேஷன் கொடுக்குறாங்க. என்னென்னா அந்த இன்ஸ்டியூஷனில் ஒரு இதை மாதிரி ஹராஸ்மெண்ட் நடந்ததுன்னா அந்த எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன்ஸில் யாரெல்லாம் பொறுப்பில் இருக்காங்களோ தே ஹேவ் டு ரிப்போர்ட் டு தி போலீஸ். இதே ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிளில் இது மாதிரி ஒரு தவறு நடக்குது அப்படின்னா நம்ம நார்மலாக கொலோக்கியெல்லாம் கேட்டுப்போம், வண்டியை உடனே பக்கத்து போலீஸ் ஸ்டேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் இன் வியூ ஆஃப் திஸ் ஆக்ட். அவங்களுக்கு வந்து ஒரு பஸ்ஸில் ஒரு உமனுக்கு அகேன்ஸ்டாக ஒரு ஹராஸ்மெண்ட் நடக்குதுன்ட்டு ஒரு உமன் வந்து அந்த கண்டக்டருக்கோ டிரைவருக்கோ ரிப்போர்ட் பண்ணுறாங்கன்னா உடனே அந்த வெஹிக்கிளே தே ஷுட் டேக் டு தி நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் அந்த ஆக்டில் வந்து. இப்போ செக்ஷன் 4 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செக்ஷன் 3ல் வந்து ப்ரொஹிபிட் பண்ணிடுறாங்க. எப்படி நம்ம ஃபோர்பிட்டன் ஆர்டிகல் 17ல் படித்தோமோ அது மாதிரி செக்ஷன் 3ல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் அட் எனி பிளேஸ் இஸ் ப்ரொஹிபிட்டட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. செக்ஷன் 4 வந்து அதுக்கான பெனால்ட்டி சொல்கிறாங்க. ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் அட் எனி பிளேஸ் இஸ் ப்ரொஹிபிட்டட்ன்றது வந்து உங்களுக்கு லார்ஜர் கனோட்டேஷன். அந்த எனி பிளேஸ்ன்றது வந்து லார்ஜர் கனோட்டேஷன். பிளேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரைவேட் இடமா ஒரு பப்ளிக் இடமான்ற எந்த கிளாஸிஃபிகேஷனும் இல்லை. வென் யூ கம் டு செக்ஷன் 4 சொல்லும்போது எந்தெந்த இடத்துலலாம் இந்த ஹராஸ்மெண்ட் நடந்தால் இட் இஸ் பனிஷபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆக்டில் வந்து இதே ஆக்ட்லேயே டேரெக்டாக அவங்க ஒய்கோட் அதை வந்து ஒரு பனிஷபிள் அஃபென்ஸாக பனிஷ்மெண்ட் அவங்க பெனால்ட்டி கிளாஸை சொல்லாமல் நீங்கள் ஐபிசியில் பார்த்தீங்கன்னா ஒரு செக்ஷன் வந்து அஃபென்ஸை டிஃபைன் பண்ணும், இன்னொரு செக்ஷன் வந்து பெனால்ட்டி இம்பாஸ் பண்ணும். அதை மாதிரி இதில் ஏன் சொல்லாமல் இப்படி சொல்கிறாங்கன்ற நீங்கள் ஆஸ்பெக்ட் எடுத்துக்கிட்டீங்க
எனி பிளேஸுன்ற சொல்கிற இடத்த வந்து அடுத்த செக்ஷன் 4ல் தே ஆர் ரெஸ்ட்ரிக்டிங் இட். இது என்ன பண்ணுறாங்க, அதை வந்து ஒரு வரையறை சொல்கிறாங்க. whoever commits or participates or abuts harassment of women in or within the precincts of any educational institution, temple or other place of worship, bus stop, road, railway station, cinema theatre, park, beach, place of festival, public service vehicle or vessel or any other place shall be punished with imprisonment. அப்போ உங்களுக்கு என்ன சொல்ல வராங்க, அந்த ஒவ்வொரு இடத்த சொல்ல வராங்க பார்த்தீங்களா, அந்த ஒவ்வொரு இடத்த சொல்ல வரும்போதே நீங்கள் வந்து ஹானரபிள் ஹைகோர்ட் வந்து அந்த ஈஜஸ்டம் ஜெனரிஸ் டாக்டரின் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாச்சுட்டோஸ் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த இடங்கள்லாம் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன், டெம்பிள் ஆர் அதர் பிளேஸ் ஆஃப் வர்ஷிப், பஸ் ஸ்டாப், ரோடு, ரயில்வே ஸ்டேஷன், சினிமா தியேட்டர், பார்க், பீச், பிளேஸ் ஆஃப் ஃபெஸ்டிவல், பப்ளிக் சர்வீஸ் வெஹிக்கிள் ஆர் வெசல் ஆர் எனி அதர் பிளேஸ். இந்த ஆர் எனி அதர் பிளேஸ்ன்னு சொல்கிறதுக்கான டெஃபினேஷன் அவங்க கொண்டு வரும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த முந்தைய வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் கருத்தில் கொண்டு வரணும். அப்போ முந்தைய வார்த்தைகள் எல்லாமே என்னென்னா, ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் இட் இஸ் அ பப்ளிக் பிளேஸ், டெம்பிள் இட் இஸ் அ பப்ளிக் பிளேஸ் ஆர் அதர் பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் பப்ளிக் பிளேஸ், பஸ் ஸ்டாப் காமனாக எல்லோரும் போகலாம், ரோடு, ரயில்வே ஸ்டேஷன்ஸ் எல்லோரும் போகலாம், சினிமா தியேட்டர்ஸ் எல்லோரும் போகலாம், பார்க், பீச் எல்லோரும் போகலாம், பிளேஸ் ஆஃப் ஃபெஸ்டிவல் எல்லோரும் போகலாம். அதே மாதிரி பப்ளிக் சர்வீஸ் வெஹிக்கிள் ஆர் வெசல், பப்ளிக் சர்வீஸ்க்காக வச்சுருக்க வெசல், ஒரு ப்ரைவேட் கேப் இல்லாமல் ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுக்காக வச்சுருக்க வெஹிக்கிள் ஆர் வெசல் ஆர் எல்லாமே பப்ளிக் ஓரியன்டாக சொல்லும்போது ஆர் எனி அதர் பிளேஸ்ன்னு நீங்கள் சொன்னாங்க, தட் ஆல்சோ மீன்ஸ் பப்ளிக் பிளேஸ். அப்படின்றதுனால ப்ரைவேட் இடத்துல ஒரு உமன் ஹராஸ்மெண்ட் நடந்ததுன்னா யூ கான்ட் பிரிங் இட் அஸ் அண்டர் அன் அஃபென்ஸ் அண்டர் செக்ஷன் 4. இதை தான் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஜஸ்டிஸ் ஆனந்த் இங்கிலீஷ் ஆட்சிக்கு எல்லாம் எலிஸ்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து இதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்னா, shall be punished with imprisonment for a term which may extend to 3 years and fine which shall not be less than 10,000 rupees. இப்போ இதை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி என்ன வந்ததுன்னா, ஹைகோர்ட்டில் வந்து இந்த செக்ஷன் 4ல் ஒரு அஃபென்ஸுக்கு என்ன பண்ணாங்க, ஒரு ஆன்டிசிபேட்டட் பெயில் போட்டாங்க. அப்போ ஹைகோர்ட்டில் அந்த டைமில் லார்ட்ஷிப் என்ன பண்ணிட்டாங்க, இட் இஸ் பெயிலபிள், இந்த ஷெட்யூல் 2 சிஆர்பிசி வச்சு இட் இஸ் பெயிலபிள் அப்படின்னு சொல்லி ஆன்டிசிபேட்டட் பெயிலை வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அதை கன்சிடர் பண்ணி ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் மேஜிஸ்ட்ரேட்ஸ் என்ன பண்ணோம், பெயிலபிள் அஃபென்ஸ்னு சொல்லிட்டு இந்த கேஸஸ்க்கு வந்து ரிமாண்ட் இல்லாமல் ரிமாண்ட் வரும்போது வி ஹவ் ரிஜெக்டட். அது அப்படி போயிட்டு இருந்தது. அப்புறம் சப்சிக்வெண்ட்டாக ஹானரபிள் ஜஸ்டிஸ் ராஜமாணிக்கம் அப்புறம் சப்சிக்வெண்ட்டாக இதே செக்ஷன்லேயே டைரெக்டாக வந்து இட் இஸ் நான் பெயிலபிள்னு பண்ணாங்க. அதனால் இன்னைய டேட்டை பொறுத்த வரைக்கும் செக்ஷன் 3 இஸ் நான் பெயிலபிள் அஃபென்ஸ். அதனால் இது அஃபென்ஸ் மேட் அவுட் ஆகணும்னா இட் ஷுட் ஹவ் பீன் கமிட்டட் இன் அ பப்ளிக் பிளேஸ். அப்புறம் உங்களுக்கு செக்ஷன் 4 அப்புறம் 4A 4B நம்ம சொன்ன மாதிரி 4Aவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹராஸ்மெண்ட் டெத்து, அடுத்து 4Bயை பொறுத்த வரைக்கும் ஹராஸ்மெண்ட் சூசைட். இப்போ அந்த ஹராஸ்மெண்ட்டோட எக்ஸ்டென்ட் வந்து எந்த லெவலுக்கு போயிருக்கு, அந்த கான்சிக்வன்சஸை வச்சு உங்களுக்கு இந்த பனிஷ்மெண்ட் கூடுது. நீங்கள் ஒரு பெண்ணுக்கு எதிராக செக்ஷன் 2ல் சொன்ன ஹராஸ்மெண்ட் நடந்து ஒரு உயிரிழப்பு ஏற்படுது. அந்த உயிரிழப்பு ஏற்படுற சமயத்தில் அந்த ஹராஸ் பண்ண நபருக்கு இன்டென்ஷன் இருந்தது ஆர் அவருக்கு வந்து பாடிலி இன்ஜுரிஸ் பண்ணுறது வந்து லைக்லி டு காஸ் டெத்துன்ற அறிவு இருந்ததுன்னா அதை வந்து உங்களுக்கு பனிஷ்மெண்ட் என்ன வரைக்கும் கொடுக்கலாம்னா லைஃப் வரைக்கும் கொடுக்கலாம். அதே மாதிரி பனிஷ்மெண்ட்டை வந்து 50,000 ரூபாய்க்கு குறையாமல் ஃபைன் கொடுக்கலாம். செக்ஷன் 4 சப்செக்ஷன் 2 சப்செக்ஷன் 2வை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவருக்கு அந்த நாலேஜ் இல்லை, அவர் செய்கிற செயல் வந்து மரணத்தை விளைவிக்கணுன்ற நாலேஜ் இல்லாமல் இருந்து அவருக்கு மரணம் விளைவிக்கணுன்ற இன்டென்ஷன் இல்லாமல் இருந்திருந்தாருன்னா 304 வந்து நீங்கள் வந்து இதோட கோரிலேட் பண்ணி படிச்சுக்கலாம். அதோட ஆஸ்பெக்டில் சொல்கிறாங்க. இதுக்கு அப் டு 10 இயர்ஸ் கொடுக்கலாம். ஃபைன் வந்து மினிமம் 50,000 சொல்லிடுறாங்க. அடுத்து 304A மாதிரி 4 சப்செக்ஷன் 2 சப்செக்ஷன் 3 நீங்கள் பார்க்கும்போது ரேஷ் ஆர் நெக்லிஜென்ட் ஆக்ட் மூலமாக ஒரு மரணம் விளைவித்திருந்தாங்கன்னா, ஒரு ஹராஸ்மெண்ட் பண்ணி அது ரேஷாவோ நெக்லிஜென்ட்டாவோ பண்ணியிருந்தாங்கன்னா அது மூலமாக மரணம் வந்திருந்ததுன்னா ஒரு 10 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு இம்ப்ரிசன்மெண்ட் கொடுக்கலாம். ஃபைன் வந்து 20,000 மினிமமாக கொடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க. இதில் வந்து உங்களுக்கு ஹராஸ்மெண்ட் சொல்லும்போது அந்த இறப்புக்கு முன்னாடி அந்த உமன் வந்து ஷி ஷுட் ஹவ் பீன் சப்ஜெக்டட் டு ஹராஸ்மெண்ட் அண்டர் செக்ஷன் 2 ஆர் ஷி ஷுட் ஹவ் பீன் அவங்களுக்கு எதிராக ஒரு அஃபென்ஸ் வந்து பனிஷபிள் அண்டர் செக்ஷன் 294, 354 ஆர் 509. இது 3 நடக்கும். இந்த 3 நடந்து அதன் பிற்பாடு அதாவது ஒரு கண்டினியூட்டியாக ஒரு மரணம் வந்திருந்ததுன்னா உங்களுக்கு they are defining it as harassment death. இதுலேயும் ஒரு ப்ரிசம்ப்ஷன் கிளாஸ் வருது, இந்த ஆக்ட்லேயும் ஒரு ப்ரிசம்ப்ஷன் கிளாஸ் வருது.
அதுக்கு முன்னாடி செக்ஷன் 4B ஒரு தடவை நம்ம பார்க்கலாம். 4Bன்றது வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னா, ஒரு பெண்ணுக்கு எதிராக ஒரு ஹராஸ்மெண்ட்டோ செக்ஷன் 294, 354 ஆர் 509 ஐபிசி அஃபென்ஸ் நடந்து அதன் தொடர்ச்சியாக அந்த பெண் வந்து ஒரு சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னா, அந்த சூசைடை பண்ணதுக்கு காரணமாக யார் ஹராஸ்மெண்ட் பண்ணாங்களோ 354, 509 அஃபென்ஸ், 294 அஃபென்ஸ் பண்ணாங்களோ அவங்கள அபட்டாராக எடுத்துகிட்டு அவங்களுக்கு 10 years வரைக்கும் இம்ப்ரிசன்மெண்ட், 5,000 rupees குறைவில்லாமல் இம்ப்ரிசன்மெண்ட் செக்ஷன் 4Bயில் கொடுப்பாங்க. இப்போ ப்ரிசம்ஷன் வந்து செக்ஷன் 4Cயில் வருது. அந்த இறப்புக்கு முன்கூட்டி ஒரு பெண்ணுக்கு ஹராஸ்மெண்ட் 294, 354, 509 அஃபென்சஸ் நடந்திருந்ததா, அந்த ஹராஸ்மெண்ட் அந்த நிகழ்வு இருக்கு பாருங்க 294, 354, 509 அந்த நிகழ்வின் தொடர்ச்சியாக தான் அந்த அம்மா இறந்திருந்தா ஹராஸ்மெண்ட் டெத் நடந்திருக்குன்னு ப்ரிசியூம் பண்ணலாம். அந்த அம்மா தற்கொலை செஞ்சுருந்தா ஹராஸ்மெண்ட் சூசைட் நடந்திருக்குன்னு ப்ரிசியூம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி செக்ஷனில் சொல்கிறாங்க. இப்போ அந்த 2 டெஃபினேஷனில் எதுக்காக நமக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிளை பற்றி சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்ல, அது வந்து செக்ஷன் 6லேயும் 5லேயும் வருது. ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஆஃப் எனி ப்ரெஸ்ஸிங் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன், டெம்பிள் ஆர் அதர் பிளேஸ் ஆஃப் வர்ஷிப்பில், சினிமா தியேட்டரில் எங்கேயாவது ஒரு ஹராஸ்மெண்ட் நடந்திருந்ததுன்னா அந்த இடத்துக்கு பொறுப்பாளர் வந்து உடனடியாக போலீஸ்க்கு அதை தெரிவிக்கணும். அதை தெரிவிக்கலைன்னா அது ஒரு அஃபென்ஸு, அவருக்கு ஃபைன் வந்து 2,000 ரூபா வரைக்கும் ஃபைன் விதிக்கலாம். அதே மாதிரி ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிளில், பப்ளிக் சர்வீஸ் வெஹிக்கிள் ஆர் வெசலில் ஒரு ஹராஸ்மெண்ட் நடந்து அதை ரிப்போர்ட் பண்ணியிருக்கணும். 2 இடத்துலையுமே என்னென்னா அந்த உமன் வந்து அந்த க்ரூ கிட்டேயும் அந்த ரெஸ்பான்சிபிள் பர்சன் ஆஃப் த மேனேஜ்மெண்ட்டையும் அவங்களுக்கு வந்து புகாரை தெரிவிச்சிருக்கணும். அவங்க தெரிவிச்சிருந்தாங்கன்னா அவங்க அதை வந்து தெரிவித்து அவங்க அந்த புகாரை கொடுக்காமல் இருந்திருந்தாங்கன்னா, போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுக்காமல் இருந்தாங்கன்னா செக்ஷன் 5ல் 2,000 வரைக்கும் ஃபைன். செக்ஷன் 6 பொறுத்த வரைக்கும் அந்த வெஹிக்கிளை வந்து அவங்க எடுத்துகிட்டு போகாமல் இருந்திருந்தாங்கன்னு வைங்க, நியர்பை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகாமல் இருந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு செக்ஷன் 6 படி அப் டு 1,000 வந்து ஃபைன் இம்போஸ் பண்ணணும். இதில் வந்து டீம்டு அபார்ட்மெண்ட் சொல்கிறாங்க. அவங்க அதை மாதிரி அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் இருக்க பொறுப்பாளர்கள் வந்து இதே மாதிரி சம்பவம் நடந்து ரிப்போர்ட் ஆனதுக்கப்புறம் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்காமல் இருந்தாலும், அது மாதிரி அந்த க்ரூ மெம்பர்ஸ் ஆஃப் தி வெஹிக்கிள் நியர்பை போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு போகலன்னாலும், எப்படி நம்ம சிவில் ரைட்ஸ் ஆக்டில் பார்த்தோமோ சப்சிக்வெண்ட்டாக இந்த மாதிரி இவங்களோட தவறுகை வந்து ஒரு அபார்ட்மெண்ட்டாக கருதலாம் அப்படின்னு சொல்லி செக்ஷன் 7ல் சொல்கிறாங்க. இதில் வந்து இந்த காம்பன்சேஷன் 357 போக, சிஆர்பிசி 357 போக 7Aல காம்பன்சேஷன் மென்டல் ஆகனிக்கு, அதே மாதிரி லாஸ் ஆர் இன்ஜுரி ஆர் டிசபிலிட்டி இதில் சஃபர் பண்ணவங்களுக்கு கொடுக்கலாம். இன் கேஸ் ஆஃப் டெத்து, இன் கேஸ் ஆஃப் ஹராஸ்மெண்ட் டெத் ஆர் ஹராஸ்மெண்ட் சூசைட் நடந்திருந்ததுன்னா அந்த இழப்பால், உயிர் இழப்பால் யாருக்கு சப்சிக்வெண்ட்டாக அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்னு சொல்லி யாருக்கு இழப்பு ஏற்படுதோ அவங்களுக்கும் வந்து அவங்க காம்பன்சேஷன் அவார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜென்ரலாக எல்லாருக்கும் தெரிஞ்சது நம்ம திரும்ப திரும்ப பேசுகிறது வந்து எக்ஸாம் வர்றதுக்கு முன்னாடி ஒரே ஆஸ்பெக்ட்டு, நம்ம கன்வர்சண்ட்டாக இருப்போம். ஆப்ஜெக்டிவ் டைப்புக்கு நம்ம ஒரு ஆக்ட் படிச்சுட்டோம் ஓரமாக வைக்காமல் டே டு டே சும்மா வாசிக்கிட்டே இருந்தோம்னா கன்வர்சண்ட்டாக இருக்கும். அதனால் ஈஸியாக அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜை ஓவர் கம் பண்ணிடலாம். அந்த ஆஸ்பெக்ட்ஸில் எடுத்துக்காங்க. ஏன்னா இப்போ நம்ம படிக்கிறதோ இந்த கிளாஸோ எல்லாமே வந்து ஆல்ரெடி கேஸ் வைஸாகவும் சரி, எக்ஸாம் வைஸாகவும் சரி, எல்லாருமே என்றைக்கும் படித்த விஷயங்கள் தான். தெரிஞ்சது இதை ஓவர் கம் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு இல்லாமல் திரும்ப ஒரு கோத்ரூ பண்ணிக்கிட்டே இருக்குது. ஒரு கேஷுவல் டைம் கொடுக்கும்போது ஒரு ரிப்பீட்டடாக படிச்சிங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஏபிபி சிலபஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மினிமம் ஒரு 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களாம் ஜஸ்ட் ஒரு வாக்கின் மாதிரி போயிட்டு அதை கிளியர் பண்ணிடலாம். ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடலாம். சரியா? இந்த 3 ஆக்டோடு நம்ம இப்போ முடிச்சுக்கலாம். ஓகே.